அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, திருக்குரானில் இலக்கிய நயம் என்ற தொடர் உரையில் 21வது நாளில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்றைய தினம் 111வது சூறாவில், அதாவது தப்பத் யதா என்று சொல்லக்கூடிய, மசத் என்று சொல்லக்கூடிய அல்லது லஹப் என்று சொல்லக்கூடிய இந்த அத்தியாயத்தில் இலக்கியமாக ஒரு சொல்லு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது குறித்த விளக்கத்தை இன்றைக்கி பார்க்குறோம். அதில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், அபூஜஹல் அழிக்கப்பட்டதை அபு லஹபை பற்றி அல்லாஹ் கண்டிக்கும் பொழுது அவனுடைய மனைவியை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அவனுடைய மனைவி ஒம்ராத்து ஹம்மாலத்தல் ஹத்தப், அவனுடைய மனைவி விறகு சுமக்கக்கூடிய அவனுடைய மனைவியும் நரகத்தில் நுழைவாள் இருக்குது. விறகு சுமக்குதல் என்பது ஒரு கெட்ட ஒரு செயலா? அதுக்கு போய் நரகத்தில் நுழைவான்னு சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. ஆனால் அப்படி தான் வருது, ஹம்மாலத்தல் ஹத்தப்னு தான் வருது. அது மாதிரி அவளுடைய கழுத்தில் முறுக்கேறிய கயிறு இருக்கிறது, தூக்கு கயிறு இருக்கிறதுங்கிற ஒரு வாசகம் அதில் வருகிறது. இந்த ரெண்டுமே நேரடியான அர்த்தத்தில் சொல்லப்பட்டது கிடையாது. இது ஒரு இலக்கியமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. இது குறித்த விவரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, இந்த சூரா தப்பத் யதான் வந்ததுனால அந்த சம்பவம் என்ன பின்னணி, இந்த வரலாற்று, இந்த சூறாவை விளக்கத்தையும் தெரிஞ்ச மாதிரி இருக்கட்டும். அந்த இலக்கியத்தை மட்டும் இல்லாமல் இந்த சூறா எதுக்கு அருளப்பட்டுச்சு, எதுக்கு ஒரு நபரை குறித்து இப்படி ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இதுக்கு புகாரியில் 4770வது ஹதீஸில் இதுக்கு ஒரு சம்பவம் இருக்குது. என்ன சம்பவம் என்று கேட்டால், இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, முதல்ல ரசூலுல்லாவுக்கு வந்த கட்டளை ஓதுவீராகங்கிறது முதல் கட்டளை. அது அவங்க அளவுக்கு உள்ளது. ரெண்டாவது, பிரச்சாரம் பண்ணுறதுக்கு உள்ள கட்டளை என்ன கட்டளைன்னு கேட்டால், சொந்தக்காரங்களுக்கு எச்சரிப்பீராக, ஊர் உலகத்துக்கெல்லாம் சொல்லுமாறு கட்டளை வரல. முதலாவது கட்டளையே பிரச்சாரம் பண்ணுற கட்டளை எப்படி வருதுன்னு கேட்டால், அன்சீர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு எச்சரிப்பீராக அப்படின்றது. இது 26வது சூறாவில் 214வது வசனத்தில் இது இருக்கிறது. இந்த வசனம் வந்த உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, உறவினர்கள் எல்லாம் எச்சரிக்கை சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த ஒரு பிரச்சனையை மக்களுக்கு சொல்வதாக இருந்தாலும், சஃபாண்டு ஒரு மலை, மருவாண்டு ஒரு மலை இருக்குது. சஃபா மருவா, நம்ம இந்த சாயெல்லாம் போகிறாங்களா, ஹஜ்ஜிக்கு போகிறவங்க, அந்த மலையை இப்போ தகர்த்து விட்டாங்க. மலையெல்லாம் இப்போ இருக்காது. ஆனால் அல்லாஹ் சின்னம்ங்கிறான், அதை கூட இந்த கேடு கட்டவங்க அதை தகர்த்துட்டாங்க. சஃபாண்டு ஒரு அடையாளம் தான் போட்டு வச்சுக்கிறாங்களே தவிர, குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இன்ன சஃபா உல் மருவத்தை மின் ஷாயிரில்லா, சஃபாவும் மருவாவும் அல்லாஹ்வுடைய சின்னங்கள். இவங்க ஹோட்டல் கட்டுறதுக்காக என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால், அந்த சஃபா மருவா மலையெல்லாம் தகர்த்துட்டாங்க. மலையெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. அந்த மாதிரி உள்ள விஷயத்தில் உள்ளது. அப்போ எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு செய்தியை மக்களுக்கு அறிவிப்பதாக இருந்தால் சஃபா மலையில் ஏறி சவுண்டு கொடுப்பாங்க. அந்த காலத்தில் சவுண்டு கொடுக்கும்போது ஈஸியாக அந்த ஊருக்கெல்லாம் போயிடும். இந்த காலத்தில் போகாது. இந்த காலத்தில் இறைச்சல் அதிகமாக உள்ள ஒரு காலம். அதனால் அந்த கார் சத்தம், அந்த சத்தம்னு சொல்லி இறைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கும்போது ஸ்பீக்கர் வச்சு சொன்னாலே போய் சேர மாட்டேங்குது. அந்த காலத்தில் சாதாரண உயரமான இடத்துலேருந்து பாங்கு சொன்னால் கூட ஊருக்கே கேட்கும். அது ஒரு காலம் இருந்தது. அதுபோக மக்களுடைய அந்த கேட்குற திறனும் அதிகமாக இருந்துச்சு. இப்போ நம்ம பலவிதமான சவுண்டை கேட்டு 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 நம்ம மந்தமான நிலைக்கு வந்துட்டோம். சாதாரண மலையில் ஏறும் சவுண்டை போடுவாங்க, ஊருக்கே விளங்கும். அது அவங்களுடைய கேட்கும் திறன் பயங்கரமாக இருக்கு. இந்த இறைச்சல் இல்லாத காரணத்தினால ஈஸியாக அந்த சத்தம் என்ன செய்கிறேன் போய் சேர்ந்துடும். அப்படி ஒரு வழக்கம் வச்சுருந்தாங்க. சஃபா மர்வாவில் ஏறி தான் அறிவிப்பு செய்வாங்க. அப்போ ரசூலுல்லாவுக்கு இந்த கட்டளை வந்தவுடனே ஒரு எல்லோரையும் கூப்பிடுவான் இல்லையா, சஃபாவில் ஏறுறாங்க. சஃபாவில் ஏறி ஒவ்வொரு கோத்திரத்தின் பேரை சொல்லி கூப்பிட்றாங்க. யா பனி ஃபஹரின், யா பனி அதியின், பனு அது கூட்டத்து எல்லாமே இவங்க குடும்பத்தார் தான். எல்லாமே குறைஷுடைய வகையரா தான். எல்லாருமே குறைஷ் வகையராக்களில் பல பிரிவு இருப்பாங்கள்ல, அந்த ஒவ்வொரு கோத்திரத்து பேரை சொல்லி அவங்களெல்லாம் கூப்பிட்றாங்க. புத்தூனி குறைஷுடைய உட்பிரிவுகளாக இருக்கக்கூடிய கூட்டத்தாரையெல்லாம் சஃபாவில் நின்று சவுண்டு கொடுக்குறாங்க. அப்போ எல்லா வீடுகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த சவுண்டு போய் சேருது. சின்ன அடர்த்தியான சின்ன ஊர் தான் அது. சின்ன அடர்த்தியான ஊர், விசாலமான பிரம்மாண்டமான ஊராவெலாம் அப்போ இருக்கலை. அவங்களும் பேசினா சுற்றி அவனுக்குள்ளே இருக்கிற எல்லாருக்குமே விளங்கிடும். அப்போ என்ன செஞ்சிட்டாங்கன்னா, உடனே கூடிடுவாங்க. இந்த மாதிரி அறிவிப்பு கொடுத்தா வந்துடுவாங்க. ரசூலுல்லாவுக்கு மட்டும் இல்லை, ஏதோ ஒரு பொது அறிவிப்பு செய்கிறதா இருந்தால் எல்லோரும் வந்துடுங்க அப்படின்னு அழைச்சாங்கன்னா, ஏதோ முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது போல இருக்குது அப்படின்னு எல்லாருமே வந்துடுவாங்க. அப்போ இது குறைஷி கூட்டத்தரை கூப்பிட்டோன்னு யாரை சொல்லிலாம் கூப்பிட்டாங்களோ, ஹத்தா இஜித்தமாவு,
அவர்கள்லாம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா உடனே திரண்டு விட்டார்கள். திரண்ட உடனே இப்போ ஜாலர் ரஜுலு இதாலம் எஸ்தத்தை அங்கே குருஜா அரசல ரசூலன், ஒரு மனிதருக்கு வர முடியாத நிலை இருந்தால் என்ன செய்வார்னு கேட்டால், இந்த நான் அங்கே போகணும், எனக்கு பதிலாக நீ போயிருந்து ஒரு ஆளையாக அனுப்பி வச்சுருவாங்களாம். அது ஒரு வழக்கம் இருந்திருக்கு. அவருக்கு ஒரு வேலை இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த மாதிரி அழைக்கிறாங்க, நான் போகலை, எனக்கு பதிலாக நீ போயிட்டு வான்னு ஏதாவது அக்கம் பக்கத்தில் உள்ள ஒரு ஆளை ஃப்ரெண்டை என்ன செய்வாங்க அனுப்பி வைப்பாங்க. அந்த மாதிரியும் செஞ்சாங்களாம். அப்படி இருக்கும் பொழுது ஃபஜா அபூலஹபின், அந்த அழைப்பை ஏற்று அபூலஹபு என்பவன் வருகிறான். குறைஷு கோத்திரத்தார் வர்றாங்க. அபூலஹப் யாருன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனாருடைய சகோதரர், அதாவது சின்னவாப்பா சித்தப்பா. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறிய தந்தை, நேரடியான சிறிய தந்தை தான் அபூலஹப். அப்போ இந்த அழைச்சவன் அவர் அந்த அழைப்பில் வர்றார்ல, குறைஷைத்தான் அழைக்கிறாங்க. அந்த அழைப்பை ஏற்ற உடனே அபூலஹப் வந்து விடுகிறாரு. குறைஷுகள்லாம் வந்துடுறாங்க. வந்த உடனே ரசூலுல்லாஹ் அந்த மக்கள்கிட்ட உரையாற்றுறாங்க. என்ன உரையாற்றுறாங்கன்னா, அரஐத்தக்கும் லவ் அக்பர்த்துக்கும் அன்ன ஹைலன் பில் வாதி துரீது அன் துகீர் அலைக்கும், இந்த பள்ளத்தாக்கிலிருந்து ஒரு படை உங்களை தாக்குவதற்காக வருகிறது என்று நான் சொன்னால், அக்குன்தும் முசத்திகிய, நீங்கள் என்னை நம்புவீங்களா? அதாவது இந்த சஃபாவிலேருந்து கேட்குறாங்க. சஃபாவுக்கு அந்த பக்கம் ரசூலுல்லாஹ் முதுகு பக்கம், சஃபாவோட இந்த பக்கம் இருக்குது. மக்கள்லாம் முன்புறம் இருக்கிறாங்க. எனக்கு பின்புறத்தில் இருந்து ஒரு பெரிய படை ஒன்று உங்களை தாக்குவதற்காக வருகிறது அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு கேட்குறாங்க. பிரச்சாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ரொம்ப ஹிக்மத்தாக எல்லாம் பயான் பண்ண சொல்கிறான்ல, அது ரசூலுல்லாஹ்வோட ஹிக்மத்தை பாருங்கள். செய்தியை உடனே இப்படி ஒரு அல்லாஹ் என்னை வஹி ஆக்கி தந்திருக்கிறான், நபி ஆக்கியிருக்கான்னு அப்படி ஆரம்பிக்காமல் முதல்ல தன்னுடைய நாணயத்தை அங்கே நிறுவுறாங்க. நான் அவங்களுடைய நம்பிக்கை நாணயத்தை நிறுவிட்டு தான் பயான் பண்ணுறாங்க. எப்படி கேட்குறாங்கன்னா, குன்தும் முசத்திகிய, என்னை நீங்கள் உண்மைப்படுத்துவீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ காலு எல்லாரும் சொல்கிறாங்க, நாம் கண்டிப்பாக நம்புவோம், ஆமாம். ஏன்னு கேட்டால், மா ஜர்ரப்புன ஆலைக்க இல்லா சிதுக்கா, உங்கள்கிட்ட உண்மையை தவிர வேறு ஒன்றும் பேசி நாங்கள் கேட்டதில்லையே. இதுக்கு முன்னாடி போய் சொல்லியிருந்தீங்கன்னு சொன்னால் இதுலேயும் நாங்கள் சந்தேகப்படுவோம். உங்களுடைய இத்தனை வருஷம் 40 வருஷ காலத்தில் உண்மையை தவிர வேறு ஒன்றும் சொல்லி நாங்கள் பார்த்ததில்லை. அதனால் நாங்கள் போய் செக் பண்ணிட்டு வரணும்னு வரமாட்டோம். முதுகுக்கு பின்னாடி வருதுங்களா, நானும் மேலே ஏறி பார்க்குறேன்னுலாம் சொல்ல மாட்டான். நீ சொன்னதை நம்பிடுவோம், நீங்கள் என்ன சொன்னாலும் உண்மை தானே இது வரைக்கும் சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பிறகு தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த கொள்கையை பிரச்சாரம் பண்ணுறாங்க. இப்போ இன்னி நதீருல்லக்கும் பைன எதை அதாபின் ஷதீத், கடுமையான இறை தண்டனையை குறித்து உங்களுக்கு எச்சரிக்கை போகிறேன். என்ன எச்சரிக்கை போகிறேன்னா, நீங்கள் இறைவனை ஏற்றுக்கொள்ளலை என்று சொன்னால், ஒரு கடவுள் கொள்கைக்கு வரலை என்று சொன்னால் கடுமையான இறை தண்டனை உங்களுக்கு ஏற்படும் என்று சொல்லி, அது சுருக்கமாக அவ்வளோதான் இருக்குது. விரிவாக விளக்கியிருப்பாங்க. அப்போ அறிவிக்கிறவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், சாட்டா ஒரு வரியில் சொல்கிறாரு. ஒரு வரியில் சொல்கிறதா இருக்காது ரசூலுல்லாஹ்வுடைய பிரச்சாரம் என்பது. சிறுக்குண்டா என்ன, எதுக்கு கல்லை வணங்கலாமா, அதெல்லாம் கடவுளா, நம்மளை படைச்சவனை தான் வணங்கணும், இதெல்லாம் அதில் அடங்கி இருக்கும். அதை இந்த இந்த அறிவிச்சவர் மனப்பாடம் பண்ணலை, சுத்தமாக சொல்லிடுறாரு, எச்சரிச்சிட்டாங்கன்னு. அப்போ இது சொல்லி முடித்த உடனே ஃபக்கால் அபூலஹபின், அப்போ அபூலஹப் அந்த சபையில் இருந்த அபூலஹப் என்ன செய்கிறான்னா, தப்பன் லக்க சாயிரல் யௌம், எல்லா நாட்களும் உனக்கு நாசம் ஏற்படுமா. தப்புனா நாசம். தப்பன் லக்க சாயிரல் யோம், காலமெல்லாம் உனக்கு நாசம் ஏற்படட்டுமாக. அலிஹாதா ஜமாத்தனா, இதுக்கு தான் எங்களை கூப்பிட்டியான்னு கேட்குறான். அவன் ஏதோ ஒரு முக்கியமான செய்தி சொல்ல போகிறான்னு நினச்சா வந்திருக்கிறாங்க. இந்த பேசிக்கிலே கை வைக்க போகிறாங்கன்னு அவங்க நினைக்கல. இது சொன்னோன்னு என்ன செய்யறதுன்னா, அவனால் ஜீரணிக்க முடியல. நம்ம தம்பி மகனாச்சே, நம்ம உறவினராச்சே, அப்போ அதெல்லாம் அவன் நினைக்கவே இல்லை. நாங்கள் பாரம்பரியமாக கட்டி காத்திருக்கிற அந்த கொள்கையில் நீ கை வைக்கிறியா, எங்களுடைய பல தெய்வ நம்பிக்கை நீ இல்லைங்கிறியா, நாங்கள் எதெல்லாம் கடவுள்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோமோ அதெல்லாம் கல்லுன்னு சொல்றியா, இந்த மாதிரிலாம் அடங்கியிருக்கிறதுல என்னென்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு தெரியல. அவன் சொன்னதுலேருந்து என்ன இருக்குன்னு கேட்டால், அலிஹாதா ஜமாத்தனா, இதுக்கு தான் எங்களை கூப்பிட்டியா அப்படின்னு சொன்ன உடனே, சும்மா அலிஹாதா ஜமாத்தனாண்டா பிரச்சனை இல்லை, நீ நாசமாக போன்னு சொல்லிட்டு அதை சொல்கிறான். தப்பன் லக்க சாயிரல் யோம், காலமெல்லாம் நான் உனக்கு நாசம் ஏற்படட்டும் அப்படின்னு சொன்ன உடனே நஸலத், அப்போ தான் இறங்குகிறது, தப்பத் யதா அபீலஹபின், அபூலஹபுடைய கைகள் நாசமாகட்டும், தப்ப அவனும் நாசமாகட்டும், மா அகனா அன்ஹு மாலுஹு ஒமா கசப், அவனுடைய செல்வமும் அவன் சம்பாதித்தவையும் அவனை காப்பாற்றாது அப்படிங்கிற கருத்துப்பட 111வது அத்தியாயம் இறங்குகிறது. இப்போ 111வது அத்தியாயம் இறங்குனதுக்கு அடிப்படையாக இருந்தது என்னென்னு கேட்டால், இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஃபா மர்வாவில் ஏறி பிரச்சாரம் பண்ணும் பொழுது ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கிறாட்டி போன்று இல்லாமல் நாசமாக போன்று சொல்லும்போது அல்லாஹ்வுக்கு என்ன செய்யல, கடுமையான கோபம் வந்துடுது. அப்போ அந்த கோபத்தின் வெளிப்பாடாகத்தான் இந்த வசனத்தை அதில் இறக்கியிருக்கிறான். இது ஒரு விஷயம்.
அப்போ இந்த அபூல் அஹபுக்காகத்தான் இது இறங்கியிருக்கு. ஒரு விஷயத்தை விளங்கிக்கிட்டோம். இந்த அபூல் அஹப் வந்து இதில் மட்டும் அவன் செய்யலை. அவன் அந்த அந்த எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து ஃபாலோ பண்ணுவது அவனுடைய வேலையாக இருந்துச்சு. இதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் எங்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ண போகிறாங்களோ அங்கெல்லாம் பின்னாடி போய் என்ன செய்கிறது, அவங்கள தாக்குறது, கல்லை விட்டு எரிகிறது, இருக்கிற மக்கள் மத்தியில் வந்து இந்த பொய்யனை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹை பற்றி என்ன செய்கிறதுன்னு கேட்டால் அவங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே போவாங்க. பின்னாடி அந்த வெறி எந்த அளவுக்குன்னு அந்த ஒரு நாள் சொல்லி முடிஞ்சிட்டு போகல, அவனுடைய காலமெல்லாம் அவனுடைய தொடர்ச்சியாவது அதே மாதிரி தான் இருந்துச்சு. உதாரணமாக வந்து அகமதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ரபியா பின் இபாதுன்ற ஒருத்தர் அறிவிக்கிறாரு, ராயித்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு சஹாபி, ராயித்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிதில் மஜாஸ், துல் மஜாஸ் என்று ஒரு சந்தை இருந்தது. அரபு நாட்டில் வந்து உக்கால் என்ற பெயரில் ஒரு சந்தை, மஜன்னாண்டு ஒரு பேரில் ஒரு சந்தை, துல் மஜாஸுங்கிற பேரில் 3 பிரபல்யமான சந்தைகள். சந்தைன்னா பல வெளியூர்காரங்கள்லாம் ஒன்றாந்து ஜாமான்களை விற்குவாங்க, வாங்குவாங்க. அதுக்கு பேர் தான் சந்தை, சந்தை கடை. இந்த சூப்பர் மார்க்கெட்டு கடைகள்லாம் இப்போ கிடையாதுல்ல, அந்த மாதிரி சந்தைகளில் வந்து குறிப்பிட்ட நாட்களில் வந்து எல்லாம் திரளுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பிரச்சாரமே சந்தையில் நடக்க இப்போவுமே. ஏன்னு கேட்டால் ஆட்களை திரட்டுறதுங்கிறதுலாம் அந்த மைக்கு போட்டு பொதுக்கூட்டத்தை அழைப்பாக கொடுக்க முடியும், நோட்டீஸாக கொடுக்க முடியும். அப்போ மக்கள் எங்கே கூடுவாங்களோ அங்கே தான் போய் பேச முடியும். நம்ம பேசுவதற்காக கூட்ட முடியாது. எங்கெல்லாம் மக்கள் திரள் இருக்குமோ அங்கெல்லாம் போய் என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் வந்து பிரச்சாரம் பண்ணுறது வழக்கமாக வச்சுருந்தாங்க. அப்படி வந்து துல் மஜாஸுங்கிற இடத்துல உள்ளது ஒருத்தர் ரிப்போர்ட் பண்ணுறார், நான் பார்த்தேங்கிறார். ராயித்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிதில் மஜாஸ், துல் மஜாஸுங்கிற சந்தையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவும் நாச, மக்களை அழைத்தார்கள், பிரச்சாரம் செய்து என்ன செய்கிறாங்க, இந்த தௌஹீத் கொள்கை, அல்லாஹ் தவிர யாரை வணங்காதீங்க, இறைவன் தான் உங்களுடைய கடவுள், இல்லைன்னா மறுமையில் கடுமையான தண்டனைக்கு உள்ளாவீங்க அப்படிங்கிற மாதிரி இறைவனுடைய சக்தியை, வல்லமையை, ஏகத்துவத்தை பற்றி ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, மக்களுக்கு சந்தை கடையில் பேசுகிறாங்க. அப்போ பேசும் பொழுது ஹல்ஃபஹு ரஜுலுன் அஹ்வலு, அவங்களுக்கு பின்னாடி ஒரு அபூல் அஹபுக்கு வந்து மாறுகண்டு இதில் வருது, ஒன்றரை கண்ணுமாங்கல்ல, இந்த ஒன்றரை கண்ணுடைய ஒருத்தன் வந்து பின்னாடியே வர்றான். யகூலு சொல்லிக்கொண்டே வருகிறான், லா யசுத்தன்னக்கும் ஹாதா அன் தீனி ஆலிஹத்திக்கும், இந்த ஆள் வந்து உங்களுடைய கடவுள்களுடைய மார்க்கத்தை விட்டு உங்களை தடுத்தர வேண்டாம், ஏமாந்துடாதீங்க, நீங்கள் இவ்வளோ காலம் வணங்குற கடவுளை விட்டு மாத்திரைக்கு இருந்தாலும் வந்திருக்கிறாரு, இந்த ஆள் சொல்ல நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி அவன் பெருசாக பின்னாடி கத்திக்கிட்டு போகிறான். ரசூலுல்லாஹ் அந்த பக்கம் அல்லாஹ்வுடைய வல்லமையை சொல்கிறாங்க. அப்படி ஃபாலோ பண்ணுறதை வேலை சந்தை கடைக்கு இவர் போவார்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்கெல்லாம் ரசூலுல்லாஹ் மக்களை சந்திப்பாங்களோ அங்கெல்லாம் போய்கிட்டு என்ன செய்கிறான், இந்த டிஸ்டர்ப் பண்ணுற வேலையை செய்கிறான். அப்போ இவர் இந்த அறிவிப்பாளர் சொல்கிறாரு, மன்ஹாதா, இந்த பின்னாடி ஒருத்தர் கத்திக்கிட்டு போகிறாரு யாருன்னு நான் மக்கள்கிட்ட விசாரித்தவொன்னே காலு அவங்கெல்லாம் சொன்னாங்க, ஹாதா அம்முஹு அபூல் அஹப், அவங்களுடைய சின்ன அப்பா அபூல் அஹப் தான் அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு, அவருடைய சிறிய தந்தை அபூல் அஹப் தான் இதுன்னு சொல்லி இந்த ஒரு ஹதீஸ் அகமதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸில் இருக்குது. இதே விஷயம் வந்து இப்னு ஹுஸைமாவில் வரும்பொழுது என்ன வருதுன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் துல் மஜாஸுங்கிற சந்தையில் இதை அறிவிக்கிற வேறு சஹாபி, அதை அறிவித்தவர் வேறு ஒரு சஹாபி அறிவிச்சிட்டார், அவரும் பார்த்துருக்கிறார். இன்னொரு சஹாபி தாரிக்குங்கிற சஹாபியை சொல்கிறாரு, ராயித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ரஃபி சூக்கி தில் மஜாஸ் என்கிற அந்த கடை தெருவில் சந்தையில் ரசூலுல்லாஹ் வந்து இருந்தாங்க. ஓ அலைஹி ஹுல்லத்துன் ஹம்ரா, அவர்கள் சிவப்பு நிற ஆடை அணிந்திருந்தார்கள். ஒரு ஹுல்லத்துனா ஒரு செட்டுக்கு சொல்லுவாங்க, மேலே ஒன்று கீழே ஒன்று அணிகிறதுக்கு பேர் ஒரு ஹுல்லத்துன்னு சொல்லுவாங்க. சட்டையும் சிவப்பு கலரு, பேண்ட்டும் சிவப்பு கலரு, சட்டையும் சிவப்பு கலரு, வேஷ்டையும் சிவப்பு கலரு, இப்படி ஒரே ஒரு செட் இருக்கும்ல, மேலாடை கீழாடை, இந்த ரெண்டுக்கும் சேர்த்ததுக்கு பேர் அரபியில் ஹுல்லத்தும்பாங்க. ரசூலுல்லாஹ் வந்து ஒரே நிறத்தில் உள்ள மேலாடை கீழாடை அணிந்திருந்தார்கள். அது சிவப்பு கலரில் மேலாடையும் கீழாடையும் அணிந்த நிலையில் துல் மஜாஸுங்கிற சந்தைக்கு ரசூலுல்லாஹ் போய் யக்கூல் அவர்கள் பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தார்கள். யா அய்யுஹன்னாசு, மக்களே, கூலு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், துஃப்லிஹு, நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு நீங்கள் சொன்னால் தான் ஜெயிப்பீங்க, அல்லாவோட இன்னும் பல கடவுளை வணங்குனீங்கன்னா நீங்கள் வெற்றி பெற மாட்டீங்கன்னு சொல்கிறாரு. இதை மட்டும் சொல்லியிருக்க மாட்டாங்க, அது ஒரு வரியாக சொல்லுவாங்க, அதனுடைய விளக்கங்கள்லாம் இதில் இருக்கு. கேட்டவர் ஷார்ட்டாக சொல்கிறார், கூடு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னீங்கன்னா தான் நீங்கள் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சொன்ன உடனே ரஜுலுன், ஒரு மனிதர், எத்துபாவுஹு, அவரை ரசூலுல்லாஹ்வை பின்பற்றி போகிறார். எப்படி போகிறார்னு கேட்டால், எர்மீஹு பில் ஹிஜாரத்தி, கல்லை கொண்டு எரிந்து கொண்டே போகிறார்.
பின்னாடி ஒரு கல்லை விட்டு அடிச்சுக்கிட்டே போகிற ரசூல்லா பிரச்சாரம் பண்ணுறாங்க. இவர் அந்த சமூகத்தில் செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவராக வேறு இருந்ததுனால அந்த ரவுடித்தனத்தை தைரியமாக பண்ணுவாங்க. அதனால வேறு கோத்திரம் அடித்தாங்கன்னா கோத்திர சண்டையாக போயிடும். இவர் அதே கோத்திரத்தில் உள்ளார போகுது. வேறு கோத்திரத்துக்காரன் ரசூல் அடித்தான்னா கோத்திரக்காரனும் சேர்ந்துக்குருவாங்க. அது ஒரு பழக்கம் அந்த நாட்டில் இருந்துச்சு அந்த காலத்தில். இவர் அதே கோத்திரம் அபூ லஹபும் குறைஷி தான், ரசூல்லாம் ஒரு குறைஷி, சின்னாப்ப மகன் தானே. அப்படிங்கிறதுனால அவர் என்ன செய்கிறாருன்னா அதுமா கபைஹி ஒரு கூபைகி ரசூல்லாவுடைய அந்த கெண்டை கால் பாதங்கள்ல எல்லாம் ரத்தம் ஓடுது. ரத்தம் ஓடுற அளவுக்கு கல்லால் அடித்து என்ன செய்கிறான் அந்த ஒருத்தன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ஓஹோ யக்கூலு அவன் சொல்லி கொண்டிருக்கிறான், யாயு ஹொன்னாசு மக்களே லா துத்தி ஊஹு இவர் சொல்ல கேட்காதீங்க. இப்போ இன்னும் கதாபுன் இவர் ஒரு பொய்யர், ஒரு பொய் சொல்கிறாரு, இவரை கேட்காதீங்கன்னு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு வர்றான். கல்லால் வேற தாக்கவும் செய்கிறான். அப்போ பொக்குழ்த்து அப்போ அந்த தாரிக்குங்கிற அறிவிக்கிற சஹாபி கேட்குறாரு, மன்ஹாதா இந்த ஆள் யார்? பின்ன அவர் ஒரு பிரச்சாரம் பண்ணுறாரு, இவர் ஏன் பின்னாடி கல்லை விட்டு எறிகிறாரு, இந்த ஆள் யார் அப்படின்னு கேட்டவுடனே அப்போ சொன்னாங்களாம், ஹாதா உலாமு பனி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய மக்களில் உள்ள ஒரு ஆள் இவர். அப்துல் முத்தலிப் தான் பாப்பா, அபுலஹபுக்கு வாப்பாவும் அப்துல் முத்தலிப் தான். ரசூல்லாவுடைய தகப்பனார் அப்துல்லாவுக்கு வாப்பாவும் அப்துல் முத்தலிப் தான். அப்துல் முத்தலிபுடைய புள்ளவர் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை ரசூல்லா அப்படி சொல்கிறாங்க, அவர் அப்துல் முத்தலிப் பேரன்னு சொல்லி. அப்போ மன்ஹாதல்லதி எத்துபாவுஹு எர்மீஹி பில் ஹிஜாரா, இப்போ இந்த கல்லை விட்டு எரிஞ்சிக்கிட்டு போகிறான் அந்த ஆள் யார் அப்படின்னு கேட்டவுடனே ஹாதா அப்துல் உஸ்ஸா அபுல் அஹப், இவர் தான் அப்துல் உஸ்ஸா. அவர் நிஜ பேர் அப்துல் உஸ்ஸா. அபுல் அஹபுக்கு பேர் அப்துல் உஸ்ஸா என்பது தான். உஸ்ஸான்னு ஒரு சிலை இருந்துச்சு. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான்ல, அஃபரா இத்துமுல் லாத்த ஒல் உஸ்ஸா, லாத்து உஸ்ஸா மனாத்து 3 கடவுள் வச்சுருந்தாங்க. 160 வச்சுருந்தாங்க. பிரதானமாக 3 கடவுள் மெயின் கடவுளாக வச்சுருந்தாங்க. அது லாத்து ஒன்று, உஸ்ஸா ஒன்று, மனாத்து ஒன்று. அவனுக்கு பேர் அப்துல் உஸ்ஸான்னு பேர். உஸ்ஸாவுக்கு நான் உஸ்ஸாங்கிற சிலைக்கு நான் அடிமை அப்படின்னு சொல்லி அப்துல் உஸ்ஸான்னு அவருக்கு பேர் வச்சுருந்தாங்க. உஸ்ஸாவை கடவுளாக்குனதுனால அடிமைன்னு வச்சுருந்தாங்க. ஆனால் அதுக்கு இந்த அபுல் லஹபுன்னு பேர் வந்தது. அபுல் லஹபுன்னா நெருப்பு ஜுவாலையின் தந்தைன்னு அர்த்தம். அபுன்னா தந்தை, லஹபுன்னா தீ ஜுவாலை, தீ ஜுவாலை எரியும்ல, அந்த தீ ஜுவாலையாக எரிகிறதுக்கு லஹபும்பாங்க. அதனுடைய தந்தைன்னு எதுக்கு பேர் வந்துச்சுன்னு கேட்டால், இவன் அவ்வளோ நல்ல பயங்கரமான தங்க கடலில் இருப்பானாள், நெருப்பு கலரில் இருக்கிறதுனால அபுல் லஹபு நெருப்பு ஜுவாலையின் தந்தைன்னு வைத்தார்கள் என்று ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. சும்மா தஃப்சீர்கள் எழுதியிருக்காங்க, ஆதாரம்லாம் காட்டல. அதுவாக இருக்கலாம். அல்லது லஹபுன்னு கூட ஒரு புள்ள இருந்தாலும் அபுல் லஹபுன்னு வைப்பாங்க. அவருக்கு புள்ள லஹபுன்னு இருந்தால் கூட லஹபுடைய வாப்பா அப்படின்ற ரெண்டுமே ஊகம்தான். இதுக்கு ஆத்தன்டிக்கான நியூஸ் இல்லை. ஆனால் ரெண்டில் ஒன்றா தான் இருக்க முடியும். இந்த பேர் வைக்கிறது அந்த தன்மையை கொண்டு பேர் வைக்குவாங்க. இல்லைன்னா அவனுடைய பிள்ளையை கொண்டு இந்த பேர் அபுன்னு போடுறது, அபு பக்ரு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, அது பக்ருன்னு ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னா அபு பக்ருன்றுவாங்க. ரசூல்லாவுக்கு காசிம்னு ஒரு பிள்ளை இருந்ததுனால அபுல் காசிம், ரசூல்லாவுடைய தலைப்புள்ள காசிமாக இருந்ததுனால ரசூல்லாவுடைய பட்டப்பேர் என்ன இந்த சமுதாயத்தில் அபுல் காசிம், காசிமின் தந்தை. இப்படி பிள்ளைகளோடு சேர்த்து சொல்கிற ஒரு வழக்கம் இருந்துச்சு. அந்த அடிப்படையில் இந்த அபு லஹப் என்பது இவனுக்கு ஒரு வரலாற்றில் இல்லாட்டா கூட லஹபுன்னு ஒரு பிள்ளை இருந்தால் தான் வைப்பாங்க. லஹபுன்னு ஒரு பிள்ளை இருந்தால் லஹபுடைய தந்தை அப்படின்னு பிள்ளையாக இருக்கணும். தலைப்புள்ள லஹபுண்டு இருந்தால் அவரை அழைக்கிறது என்ன செய்வாங்கன்னா லஹபுடைய தந்தைன்னு அழைச்சிருப்பாங்க. அல்லது அவனுடைய கலர் நல்லா இருந்ததுனால அப்படியும் தன்மைக்கு போகிறோம், நீதியின் தந்தையும்பாங்க. அவர் நீதியாக இருந்தான்னு சொன்னால் நீதியின் தந்தையும்பாங்க. அப்படி ஒரு 2 அர்த்தத்துக்கு தான் அந்த அரபில் பயன்படுத்துவாங்க. இந்த அபுங்கிற தந்தைங்கிறத அவனுடைய நிஜமான புள்ளை இப்படி இருந்தால் இந்த பிள்ளையுடைய தந்தையும்பாங்க. அல்லது ஒரு தன்மை, ஒரு நீதி, நேர்மை, நியாயம், ஒழுக்கத்தின் தந்தை, நீதியின் தந்தை, நேர்மையின் தந்தைன்னு அப்படி சொல்கிறதா இருந்தாலும் அந்த அபுங்கிறத போடுவாங்க. ரெண்டில் ஏதோ ஒன்று, ரெண்டில் எதுக்கும் ஆதாரம் கிடையாது. ஆனால் 2இல் ஒன்றாக தான் இருக்கணும். அந்த வழக்கத்திலிருந்து 2இல் ஏதோ ஒன்றுக்கா அந்த பேர் வச்சுருக்கிறாங்க. அவனுடைய பேர் அபுல் லஹப் இல்லை, ஆனால் அபு லஹப் என்று தான் அறியப்பட்டிருக்கிறான். அபுபக்கருங்கிறது பேர் யாருக்கா தெரியுமா? அபுபக்கர் தான் அறியப்பட்டார். அவருடைய பேர் அப்துல்லா இருந்தாலும் யாருக்கும் தெரியாது. அபுபக்கர்னா தான் தெரியுமே தவிர அப்துல்லாங்கிற பேர் தெரியாது. அந்த மாதிரி சில பேர் என்ன செய்வாங்கன்னா அந்த அபுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த பேரில் அறியப்பட்டுருவாங்க. அல்லாவே வஹி இறக்குறான்னு சொன்னால் அவன் அந்த பேரில் எவ்வளோ அறியப்பட்டிருக்கான்னு பார்த்துங்க. அப்துல் உஸ்ஸாவுடைய கை நாசமாகட்டும் நல்லா சொல்லலையில், அது அபுல் லஹபுடைய கையை நல்லா சொல்கிறதுனால இந்த அபுல் லஹப் என்கிற ஒரு பேர் மக்கள் மத்தியிலையும் பிரசித்தமாக இருந்துச்சு. சொன்னாலும் அவனை தான் சொல்கிறோன்னு வழங்குற மாதிரி இருக்கணும். அப்போ தானே சொல்ல முடியும். ஒரு பட்ட பேர் சொல்கிறோம்னா இன்னாரை தான் சொல்கிறோன்னு எல்லோரும் வழங்குவாங்க. அப்போ இந்த மாதிரி உள்ள விஷயம் இருக்குங்கிறது இது எங்கே இருக்குன்னு கேட்டால் இப்னு ஹுஸைமாவில் இந்த ஒரு செய்தி இருக்குது. அப்போ இதில் என்ன வழங்குதுன்னு கேட்டால் அந்த அபுல் லஹபுங்கிற ஒரு ஆள் ரசூல்லாவை இந்த தப்பன் லக்குன்னு சொன்னான்ல அந்த ஒரு சம்பவம் மட்டும் கிடையாது, அதுக்கு பிந்தி தொடர்ச்சியாக பிரச்சாரத்தின் துவக்கத்தில் இருந்து
கடைசி வரைக்கும் அவனுடைய இது நடந்து கொண்டே இருந்தது. ஆனால் அந்த அபூ லஹபுக்கு வந்து அல்லாஹ் நாசமாகட்டுன்னு சொன்னாலும் அடுத்த நாள் செத்து போயிட்டான்னா சாவலை, ஒரு வருஷத்தில் செத்தானா சாவலை. அவன் வந்து ரொம்ப லேட்டாக தான் சாகுறான். அவனுக்கு மரணம் வந்து உடனேலாம் வரல. எப்போ வருதுன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்தெல்லாம் பண்ணி போயிடுறாங்கல்ல, போயிட்டு இந்த பத்ர் போர் நடக்குதுல்ல, அந்த பத்ர் போர் நடக்கிற நேரத்தில் இவனுக்கு வந்து மக்காவில் ஒரு விதமான ஒரு கொப்புளம் ஏற்பட்டு ஒரு நோய் வந்திருக்குது. அந்த கொப்புளத்தில் வந்து கொப்புளம்னா சீல் சரங்கெல்லாம் ஓடக்கூடிய அந்த நோய், அது எங்கே பார்த்தாலும் சீல் சலமாக இருக்கும். அப்படி நோய் வந்தவொன்னு என்ன செஞ்சான்னு கேட்டால் அவன் வந்து பத்ர் போரில் கலந்துக்கிறாம அவன் சார்பாக ஒரு ஆள் அனுப்பி வச்சான். அது அந்த அப்படி சத்தம் போட்டிருந்தாங்க, நீ வரணும், இல்லாட்டி உன் சார்பாக ஒரு ஆள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி தான் பத்ர் போரில் வந்து காஃபிர்களில் வந்து கலந்து கொள்ளணும்னு அந்த ஊர் கட்டுப்பாடு போட்டு வச்சுருந்தாங்க. இவன் ஒரு ஆளை என்ன செஞ்சான், ஆசு என்ப ஒரு ஆளை வந்து தன் சார்பாக அனுப்பி வைத்து நீ போய் கலந்துக்கன்னு சொல்லிட்டோன்னே இந்த போர் முடிஞ்சு ஒரு வாரத்தில் 7 நாளில் வந்து இந்த சீல்லாம் ரொம்ப இதாக போய் நாற்றம் எடுத்து போய் கடைசியில் ஆள் வந்து செத்துட்டான் ஒரு வாரத்தில். ரொம்ப எந்த அளவுக்குன்னா உடம்பெல்லாம் அழுகி போய் யாரும் தொடாமல் அவங்க பிள்ளைகள் கூட அடக்கம் பண்ணாமல் தெருவுலதுக்கி போடுற அளவுக்கு ஒரு கேவலமாக ஏற்பட்டு பிறகு எல்லாரும் ஏன்டா ஒரு தகப்பனை போய் போட்டு வச்சுக்கிறேன்னு கேட்ட உடனே அவனை போய் அடுக்கினாங்கன்னு வருது. அதனால் அல்லாஹ் வந்து நாசமாக்குறதுன்னு சொன்னது வந்து இது மறுமையுடைய விஷயந்தான் விளங்கிக்கணும். அல்லாஹ் வந்து அழிக்கவனா இல்லை. அபூ லஹபுடைய கை நாசமாகட்டும்னு அங்கே கூட நாசமாயிடணும்ல. இவ்வளோ பேர் வேலையை செஞ்சுருக்கிறான், ஒரு நாளில் ஆகணும், 2 நாளில் ஆகணும், ஒரு மாதத்துல அது ஆகணும். அவன் வந்து இயற்கையான மரணம் மாதிரி தான் ஏறக்குறைய இந்த சீல் செலம் வச்சு செஞ்சாலும் ஒரு நல்ல ஒரு டைம் எடுத்து ஒரு நல்ல ஒரு வயசு தான் இருக்கணும். பத்ர் போருடைய நேரத்திலே ரசூலுல்லாவுக்கு 55 வயசுன்னு சொன்னால் இவனுக்கு ஒரு 70 வயசு 80 வயசாக இருக்கும்ல. ரசூலுல்லாவுடைய பெரிய சின்ன வாப்பான்னு சொன்னால் வாப்பாவுடைய பிறந்து வருங்கும்போது ரசூலுல்லாவோட வயசு கூட தானே இருக்கணும். அப்போ இவன் வந்து ஒரு 70 75 தான் மூத்தா போனதுங்கிறது ஒரு பெரிய அது ஒரு தண்டனையாக சொல்ல முடியாது. அப்போ அல்லாஹுடைய இந்த அபூ லஹபுடைய கை நாசமாகட்டும்னு சொல்வதற்கு சிலதுக்கு அல்லாஹ் துன்யாவில் ஏற்றுக்கிட்டு தண்டனை கொடுத்துருவான், சிலருக்கு அப்படி கொடுத்துருக்குறான். ஆனால் இதில் கொடுக்கல நல்லா விளங்குது. இதில் என்ன செய்யலாம், அவனுக்கு தப்பத்து ஏதான்னு சொல்லிவிட்டு அவனை வந்து அல்லாஹ் அழிக்கலை, அவன் கை நாசமாகட்டும் அவனும் நாசமாகட்டும்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் அந்த அர்த்தமே அந்த சூறாவில் வருது. எப்படி வருது, சயஸ்லா நாரன் ராத்த லஹபின், தீ ஜுவாலையை கொண்ட அந்த நரகத்தில் இவன் எரிவான் கருகுவான், அதான் அதுக்கு அர்த்தமே. அதை நாசமாகறான்னு அர்த்தத்தை அந்த சூறாவில் வந்துருச்சு. தப்பத்தியதா அபீ லஹபின் மட்டும் அதில் வரல. தப்பத்தியதா அபீ லஹபின் ஒரு தப்பு மா அக்னா அன்ஹு மாலுஹு மா கசப் சயஸ்லா நாரன் ராத்த லஹபின். அவன் பேர்லையும் லஹபு வருதா, இந்த எல்லாம் நரகத்துக்கு லஹபுன்னு போடுறான். ராத்த லஹபின் நரக ஜுவாலை உடைய அந்த நரகத்தில் வந்து இவன் எரிவான், எரிந்து என்ன செய்வான், கிடப்பான், நாசமாவான்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ அபூ லஹபுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த சாபம் என்பது வந்து தண்டனை என்பது துன்யாவில் கொடுத்த தண்டனை இல்லை. துன்யாவில் இருந்த வரைக்கும் அவன் வந்து மக்காவிலேருந்து ரசூலுல்லாஹ் விரட்டுற வரைக்கும் அவன் காரணமாக இருந்தான். அது மாதிரி எல்லோரும் விரட்டப்பட்டாங்கல்ல சஹாபாக்கள்லாம், ரசூலுல்லாஹ் வரைக்கும் ஹிஜ்ரத் பண்ணி போனாங்கல்ல, அதில் எல்லாம் இவன் ஒரு சூத்திரதாரியாக தான் இருந்தான், சக்தி வாய்ந்தவனாக தான் இருந்தான். பல வகையில் இப்போ கல்லை விட்டு எறிகிற அளவுக்கு வலிமையாக தான் நடந்திருக்கிறான். பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாட ஒரு கல்லை விட்டு எரிஞ்சால் யாராவது விடுவாங்களா, இவனை விட்டாங்க. அப்போ இவன் ஒரு வலிமையானவனாகவும் பவர்ஃபுல்லாகவும் தான் துன்யாவில் இருந்திருக்கிறான். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் உனக்கு நரகந்தாங்கிற ஒரு விஷயத்தை வந்து டிக்ளேர் பண்ணுறான். என்னோட நோக்கம், நீ அபூ லஹப் நாசமாகட்டும்னா துன்யாவிலே அவனுக்கு வந்து உடனே குஷ்டம் வந்துருச்சு, உடனே அப்படி செத்தான், இப்படி ஒரு இழிவான மரணம்னு சிலது மக்கள்கிட்ட இருக்கும்ல, அப்படி ஒரு மரணத்தை எல்லாம் கொடுத்துருக்கலாம். விரைந்த மரணத்தையோ அல்லது இழிவான மரணத்தையோ எல்லாம் வந்து சிலருக்கு கொடுத்துருப்பான். அப்படி கொடுக்காம இவனுக்கு என்ன செய்கிறான், இயற்கையாக தான் சாவுறான். அது இப்போ சீல் வச்சு செஞ்சுதாங்கிற ஒரு இதாக இருந்தாலும் அது மாதிரி அப்படி சாவத்தானே செய்வாங்க, அது ஒரு நோய் தானே. அது மாதிரி உள்ளதில் தான் செத்துருக்கானே தவிர. அப்போ அந்த தப்பத்தி ஏதாவுடைய அர்த்தம் என்ன இல்லைன்னு கேட்டால் அவனுடைய உலகத்தில் அவனுக்கு நாசம் ஏற்பட்டுருச்சு, உலகத்தில் கை காலில் விளங்காமல் போச்சு, கையைத்தான் நாசமாக இருந்துக்கிறான்ல. அப்போ கை விளங்காமல் போச்சுன்னா இருக்கணும்ல, கை விளங்காமல் எல்லாம் போல அந்த கையை கொண்டு தான் கல்லெலாம் எரியிறான். கை நாசமாக போயிட்டுன்னு சொன்ன பிறகு தான் அந்த கையினால தான் கல்லெல்லாம் எரியிறான். அப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால் தப்பத் எதா அபூ லஹப்னா அபூ லஹபுடைய கை நாசம்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னு கேட்டால் கையை வந்து மனுஷன்னு சொல்லுவாங்க. ஒரு கை தலையை மனுஷன் சொல்கிற மாதிரி கையை என்ன செய்வாங்க, கையை சொல்லுவாங்க, அது மனுஷனை குறிக்கும். இவர் தான் நம்ம கையின்னு சொல்கிறோம்ல, இவர் தான் நமக்கு வலது கை, இவர் தான் இடது கைங்கிறோம்ல. அந்த மாதிரி செய்யும்போது ஒரு மனுஷனை வலது கைன்னு சொன்னால் உதவியாக இருக்கிறவன் அர்த்தத்துக்கு அப்படி அந்த மாதிரி அர்த்தமே தவிர கைங்கிற அர்த்தம் அது கிடையாது. அபூ லஹபுடைய கை நாசமாகட்டும்ன்றது கையை அழிஞ்சு போயிருக்கணும்ல, அப்படி அழியலை, எல்லாரையும் போல தான் இருந்துகிட்டு இருக்கான். அப்போ இது இந்த சூறா இறங்கினதுனுடைய ஒரு விஷயம். இது சம்பந்தமாக ஒரு செய்தி ஒன்று இருக்குது. அது வந்து சில
இந்த இது பரேல்விகள் போன்றவர்கள் கபூர் வணங்கிகள் வந்து இந்த செய்தியை வச்சு என்ன செய்வாங்கன்னா, ஒரு மீலாது விழாவுக்கெல்லாம் இப்போ அபுலஹப் கொண்டு அந்த ஆதாரமாக காட்டுவாங்க. அந்த செய்தி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், இது தொடர்பாக இருக்கிறதுனால. என்னென்னு கேட்டால், இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்கல்ல, பிறந்த உடனே இந்த செய்தியை வந்து அபுலஹப் வந்து சின்ன வாப்பா பெரியாப்பா ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பாவுக்கு சகோதரர். அப்போ அந்த குழந்தை வந்து உங்கள் தம்பிக்கு குழந்தை பிறந்துருச்சு, அதில் உங்கள் அண்ணனுக்கு குழந்தை பிறந்துருச்சுங்கிற ஒரு செய்தியை அபுலஹப்ட்ட வந்து சொல்கிறாங்க. யார் சொல்கிறான்னு கேட்டால், அபுலஹப்ட்ட ஒரு அடிமை சுவைபான்னு இருந்தாங்க, ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி வந்து சொன்னாங்க, உங்கள் தம்பிக்கு வந்து உங்கள் அண்ணனுக்கு குழந்தை பிறந்திருக்கு, முகமதுன்னு பிள்ளை பிறந்திருக்குன்னு சொல்கிறாங்க. சொன்னவுன்னு அந்த அந்த சந்தோஷத்தில் அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த நல்ல செய்தி சொன்னதுக்காக உன்னை விடுதலை செய்கிறாங்கிறான். அப்போ அந்த பாசம்லாம் எப்படி இருந்திருக்கு, நபின்னு சொன்னதுக்கு பிறகு அந்த கொள்கைக்கு தான் எதிரியே தவிர அந்த குடும்பத்தை எதிர்த்து சில பேர் இருப்பாங்க, இந்த குடும்ப சண்டை இருக்கும்ல அதுக்காக எதிர்ப்பாங்க, இல்லை அதெல்லாம் கிடையாது. ரசூலுல்லாஹ் மேலே எவ்வளோ பிரியம் இருந்துச்சுன்னா, அதுக்கு முன்னாடி அவர் பிறந்த செய்தியை கேட்டவுடனே ஒரு அடிமையை விடுதலை செய்கிற அளவுக்கு அவனுடைய தன்மை இருந்துச்சுங்கிறத நம்ம ஹதீஸுகளில் இருக்குது. அப்போ அபூலஹப் வந்து ரசூலுல்லாஹ் வந்து நபின்னு சொல்வதற்கு முன்னாடி வரைக்கும் ரசூலுல்லாஹ் மேலே ஒரு அன்பு, பிரியம், முகப்பத்து எல்லாமே அவனுக்கு இருந்தது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்னவனை தான் அவனுக்கு ஏற்றுக்க முடியலை. அவனுக்கு எது முக்கியமாக இருக்குன்னா, அவன் தெய்வம்னு நினச்ச கல் மண் இதை தான் கடவுள், இந்த கொள்கையை மாற்றுறதுக்கு இந்த ஆள் முயற்சி பண்ணுறாருங்கிறது தான் அவனுக்கு கோபத்துக்கு முக்கியமான காரணம். அதுக்கு முன்பகையெல்லாம் கிடையாது. இந்த அண்ணன் தம்பி பங்காளி சண்டை சமயத்தில் இருக்கும்ல, அந்த சொத்து தண்டைகள் என்ன செய்யணும்னா அண்ணன் தம்பி பங்காளி சண்டை இருக்கும், அதுக்காக வேண்டிய விஷயத்துக்கு எதிர்ப்பாங்க. இவனுக்கு அந்த மோட்டிவும் கிடையாது. மோட்டிவ் பூரா என்னென்னு ஊறி போன அந்த சிலை வணக்கம் தான், ஆழமாக பதிஞ்சு விட்டு அந்த சிலை வணக்கம், அதை அந்த ஆள் ஒழிக்க வந்திருக்கிறாரு அப்படிங்கிற கோபத்தெல்லாம் செஞ்சுருக்கிறான். அப்போ இது சம்மந்தமான ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், அந்த சுவைபா தான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூலுல்லாவுக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு பால் ஊட்டி சுவைபாங்கிறவங்க ரசூலுல்லாவுடைய பால்குடி தாயில் வருவாங்க. ஹலீமா வர்ற மாதிரி சுவைபா என்பவங்களும் ரசூலுல்லாவுக்கு பால்குடி தாய். குழந்தை பிறந்தவுடனே என்ன செய்கிறாங்க, இப்போ இந்த அரபுல ஒரு வழக்கம் வச்சுருந்தாங்க, குழந்தை பெற்ற தாய்மார்களை விட பால் குடிக்கக்கூடிய செவிடி தாய் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அபூலஹப் அடிமையாக இருந்ததுனால அவங்களுக்கு அந்த பால் சுரக்கக்கூடிய பருவமாக இருந்ததுனால அந்த குழந்தைக்கு இவங்களும் பால் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு விஷயம்னு வைங்களேன். இப்போ இதை பற்றி என்ன வருதுன்னு கேட்டால், இதை ஒரு அபூலஹப் இறந்த உடனே ஒரு புகாரில் ஒரு ஹதீஸ் வருதுங்க. ஆனால் இது ஹதீஸுன்னு சொல்லி புகாரில் வந்துச்சுன்னு ஹதீஸுன்னு மாதிரி சொல்லிடுவாங்க. அது புகாரில் எப்படி வருதுன்னு வழங்குறது இல்லை. புகாரில் எப்படி வருதுன்னா, புகாரில் 5101வது ஹதீஸ். அதில் என்ன வருதுன்னு சொன்னால், லம்மா மாத்த அபூலஹபின், இது யார் சொல்கிறாண்ட உருவா என்பவர் சொல்லுகிறார். உருவா என்பவர் யாருன்னு கேட்டால் அவர் சஹாபி கிடையாது. இது வந்து இப்போ அபூலஹப் மௌத்தா போகும்போது பார்க்கலாம் கிடையாது, அவர் அதுக்கெலாம் ரொம்ப பின்னாடி வந்து பிறந்த ஒரு ஆள் தான் உருவா என்பவர். அப்போ உருவா சொல்கிறாரு, அதாவது கால உருவா, அதாவது லம்மா மாத்த அபூலஹபின், அபூலஹப் வந்து இறந்த உடனே உரியஹு பாது அஹ்லிஹி, அவருடைய குடும்பத்தாரில் சில பேருக்கு கனவில் காட்டப்பட்டது. அபூலஹப் செத்து போன உடனே அபூலஹபை வந்து அவங்க குடும்பத்தார், அபூலஹபுடைய பொன்னாட்டி பிள்ளைங்க ஏதாவது இருப்பாங்கள்ல, அண்ணன் தம்பி யாராவது கனவுல காட்டப்பட்டுச்சான். காட்டப்பட்டவொன்னே ரொம்ப ஒரு மோசமான தோற்றத்தில், ஒரு நரகவாசிங்கிற மாதிரி அறிந்து கொள்ளக்கூடிய தோற்றத்தில் அவனை வந்து சிலர் பார்த்தாங்க, கனவுல பார்த்தாங்க. அப்போ கனவுல கேட்குறாங்களா, மாதா லகீத்த, உனக்கு என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அபூலஹப் சொன்னான்னா, நான் வந்து இந்த என்னுடைய ஒரு விரலை நீட்டி அந்த சுவைபாவை நான் வந்து விடுதலை செஞ்சேன்ல, அதுக்காகத்தான் இந்த விரலில் மட்டும் என்ன செய்கிறது, எனக்கு நரகம் தீண்டலை, மற்றபடி எனக்கு நரகம் தீண்டுருச்சுன்னு அவர் கனவுல அவர் சொன்னார் அப்படின்னு புகாரில் வருது. இதை வச்சு என்ன செய்வோம், அந்த மீலாது குற்றம் என்ன செய்யணும்னு கேட்டால், அப்போ ரசூலுல்லாஹ் இந்த விரலை வாட்டி அந்த விடுதலை செஞ்சதுக்காக வேண்டி காஃபிராக இருந்தால் கூட அது மீலாது விழா, முதல் மீலாது விழா கொண்டாடினது அபூலஹப் வாங்க. அபூலஹப் தான் இது ஃபஸ்ட்டு மீலாது விழா, அது கரெக்டு தான். அது அபூலஹப் தான் மீலாது விழா கொண்டாடி இருக்கிறான், நல்ல ஆளுக்க கொண்டாடலை. அப்போ அபூலஹப் வந்து மீலாது விழா கொண்டாடின காரணத்தினால அவனுக்கு பாருங்கள், சொர்க்கத்தில் அவனுக்கு இவ்வளோ பெரிய கொடூரம்னா இருந்தால் கூட அந்த கையை காட்டி விடுதலை செஞ்சானான். அப்போ கையை காட்டி விடுதலை செஞ்சானா, அது கைக்கு மட்டும், அந்த விரலுக்கு மட்டும் வரலன்னு இதை ஒரு ஹதீஸ் மாதிரி சொல்லுவாங்க. இது ஹதீஸ் ஆள, இது உருவான்னு ஒரு ஆள் சொல்கிறாரு. உருவாங்கிறவர் அந்த அபூலஹப் இறக்கும் இப்போ வாழ்ந்த ஆள் கிடையாது. அப்படியே இருந்தால் கூட கனவுல பார்த்தாங்க, யார் பார்த்தா, கனவுல பார்த்தவர் யார், அது சஹாபியா எப்படி பார்த்தாரு, அந்த கனவுக்கு ரசூலுல்லாஹ் போய் அங்கீகாரம் கொடுத்தாங்களா, கனவுல என்ன வேணாலும் பார்க்கலாம், எப்படி வேணாலும் பார்க்கலாம். அவர் கனவில் சிலர் பார்த்தார்கள், கனவில் கேட்டார்கள், கனவில் சொன்னார்னு சொல்கிறத வச்சுக்கிட்டு புகாரில் வருதுங்கிறாங்க. புகாரில் என்ன மாதிரி வருது, ஹதீஸ்ன்னு வருதா, இது ரசூலுல்லாஹ் சம்மந்தப்பட்ட மாதிரி வருதா, அது ரசூலுல்லாஹ் இது அங்கீகரித்த மாதிரி வருதா, அல்லது கனவு கண்ட ஆள் யாருண்டாச்சும் இதில் வருதா,
இல்லை. கனவுல நடக்கிற உரையாடலாம் மார்க்கமாகுமா? கனவுல என்ன வேணாலும் காட்டலாமே. உங்கள் சொந்தக்காரங்களே இறந்து போன ஒரு ஆளை கூட சொர்க்கத்தில் மாதிரியும் காட்டலாம், நரகத்தில் மாதிரியும் காட்டலாம். அதனால அந்த அர்த்தம் கிடையாது. நரகவாசி மாதிரி நீங்கள் கனவுல கண்டாலும் நரகவாசி கிடையாது, சொர்க்கவாசி மாதிரி கனவுல கண்டாலும் சொர்க்கவாசி கிடையாது. அப்படி காட்டுறதுங்கிறது மறுமையில் உள்ள அந்த ஜட்ஜ்மெண்ட்டை இங்கே நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. அது எல்லாம் அங்கே போன பிறகு தான் தெரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி கனவு கண்டிங்கன்னா ஷைத்தான் வேலைன்னு என்ன செய்யணும், அவுது பில்லா சொல்லிட்டு அதை கடந்து போயிடணும். அப்போ இந்த ஒரு விஷயத்தை என்ன செய்வாங்கன்னா, அபூ லஹப் சொன்னதுக்காக வேண்டி இந்த ஒரு செய்தியை நம்ம என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டிய விஷயமா இருக்குது. சரி, அடுத்து என்னென்னு கேட்டால், இந்த அபூ லஹப் அழிஞ்ச விஷயத்தை சொல்லும் பொழுது, அபூ லஹப் எப்படி செத்தான்னு சொன்னோம்ல, இந்த நோய் செத்தாங்கிறோம்ல, அதுக்கு சில முஸ்னத் அகமதுலையும் அதே மாதிரி பஸாருங்கிற நூல்லையும் இதுக்கு ஹதீஸுகள் இருக்குது. இருந்தாலும் இந்த செய்தியில் ஒரு அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டால், இப்னு அப்பாஸுடைய கொள்ளு பேரன் ஹுசைன் இப்னு அப்துல்லாங்கிற ஒரு அறிவிக்கிறார். இப்னு அப்பாஸுங்கிறோம்ல, அந்த சஹாபியுடைய ஒரு கொள்ளு பேரனாக இருக்கக்கூடிய ஹுசைன் இப்னு அப்துல்லா என்பவர் தான் இந்த மாதிரி அபூ லஹப் நோய்வாய்ப்பட்டான், உடம்புலாம் சீல் செலமாக போயிடுச்சு பத்ர் போருக்கு பிறகு, அதுக்கு பிறகு அவனை யாரும் அடக்கம் பண்ணலை, அது மாதிரி நாத்தம் அடித்து போச்சு உடம்புலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி முதல்ல சொன்னேன்ல. அது எங்கே வருதுன்னு சொன்னால் முஸ்னத் அகமதில் வருகிறது. அது அறிவிக்கிற ஆள் ஹுசைன் இப்னு அப்துல்லா தான். பஸார்ன்ற நூல்லையும் வருது, அதே ஆள் தான் அறிவிக்கிறாரு. ஆனால் இவர் கொஞ்சம் பலவீனமான ஆள், இட்டுக்கற்றவர், பொய்யர் கிடையாது, பலவீனமான ஒரு ஆள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம இந்த மாதிரி செய்தி ஆதாரம் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி வரலாறுகளாக இருந்துச்சுன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடிலாம் ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தாங்க வரலாறு, இவனுக்கெல்லாம் வரலாறு எழுதியாக வச்சுருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி தரத்தெல்லாம் கிடைக்கும். ஏன்னா ஒன்றுமில்லாத விட நிறைய எல்லாம் நம்பகமான ஆளுக்கு இருக்கிறாங்க. ஒரே ஒரு ஆள் கொஞ்சம் பலவீனமானவர்னு சொல்லப்படுறவங்களாக இருக்கிறாங்க. பலவீனமானவர்களுடைய விஷயமா இருந்தாலும் நம்ம அமல் செய்கிற விஷயம், ரசூலுல்லாஹ் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஏற்றுக்கிற மாட்டோம். ஸோ வரலாறு தான், அவர் இங்கே போனார், இவர் அங்கே வந்தார், இத்தனை செத்தாதுங்கிறதுலாம் அதில் நம்ம அமல் செய்கிற ஒன்றும் கிடையாது. வரலாறு அப்படி தான் இருக்கும். இந்த அளவு இதுலையாவது பலவீனமானன்னு ஒன்று இருக்கிறது. உலகத்தில் மற்ற மனுஷனுடைய வரலாறுக்கு அது கூட இருக்காது, சும்மா சொல்லுவாங்க, அவ்வளோதான். யார் சொன்னாலும் இருக்க சோர்ஸ் இருக்காது. அண்ணா சொன்னாருங்கிறதுக்கு அண்ணா சொன்னாருமாங்க, சார் அண்ணா யார்கிட்ட சொன்னார் இருக்காது, அவர் யார்கிட்ட சொன்னார் இருக்காது, அவர் யார்கிட்ட ஒன்றுமே இருக்காது. உலக வரலாறாக எப்படி இருக்கும்னு கேட்டால், அந்த புஸ்தகம் எழுதுறானவன் தான் எழுதுவானே தவிர அதுக்கு எந்த ஒரு சோர்ஸையும் அவனால் காட்ட முடியாது. பெரும்பாலான சம்பவங்களுக்கு 1-2 சோர்ஸை காட்டுவாங்க. ஆனால் இதில் இஸ்லாமில் பலவீனம்னு சொல்லக்கூடியதுங்கிறதையும் நிறைய அறிவிப்பாரெலாம் வர்றாங்க. அதோடு கம்பேர் பண்ணுவோம், இது பெட்டரான செய்தி தான். இருந்தாலும் இது பலவீனம் தான். பலவீனமாக இருந்தாலும் நம்ம ஏற்கனவே 10 நபித்தோழர்கள் வரலாறு என்ற தொடரில் இதை சொல்லியிருக்கிறோம். வரலாறு விஷயத்துக்கு பொய்யர் என்றோ இட்டுக்கற்றவர் என்றோ சொல்லப்படாதவர்கள், லேசா மனநல சக்தி கம்மி, ஒரு நினைவாற்றல் குறைவு, அந்த மாதிரி பலவீனம் இருக்கும்ல, அவங்க சொல்வது நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அதில் அமல் செய்ய ஒன்றும் இல்லை, சும்மா தகவலை அறிந்து கொள்வது தானே தவிர இவர் அவரை கொண்டார், இவர் அவரை கொண்டார்னு சொல்வதில் நமக்கு அமல் செய்ய என்ன இருக்குது, மார்க்க கொள்கை வகுக்கையில் என்ன இருக்குது, அப்படி உள்ள விஷயமா இருந்துச்சுன்னு சொன்னால் அதை எடுத்துக்கலாம். அந்த அடிப்படையில் இதை சொல்லியிருக்கிறோம். பலவீனமான ஒரு ஹதீஸ் சொல்லிவிட்டா நாளைக்கு என்ன செய்ய கேட்பாங்கிறக்காண்டி ஒரு எக்ஸ்ட்ரா நானே சொல்லிவிட்டேன். பலவீனம் தான், சின்ன பலவீனம். இது நம்ம கொள்கையை வச்சுருக்கிறோம். பலவீனமாக இருந்தாலும் தொழுகையை பற்றி, நோம்பை பற்றி, ஜக்காத்தை பற்றி, சட்டங்களை பற்றி, அக்கீதாவை பற்றி சொல்ல விஷயமா இருந்தால் இதை ஏற்றுக்கிற மாட்டோம். இது அபூ லஹப் எப்படி செத்தாங்கிற சும்மா ஒரு காஃபியருடைய மரணத்தை குறித்த ஒரு செய்தி. இது அந்த செய்தியை சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்கங்கிறது தான். அதனால் அது ஒரு விஷயமாயிடுச்சு. அதே மாதிரி எதுக்கடுத்து என்ன வருதுன்னு கேட்டால், அவருடைய 7 நாள் தான் அவர் இருந்தாராம். வல்லாஹி மாஷ பாததாளிக்கு இல்லா சபால பத்ர் போர் முடிஞ்சு 7 நாள் தான் அபூ லஹப் வாழ்ந்தது. அதுக்கெல்லாம் எல்லாம் அந்த அரசாங்கிற அந்த கொப்புளம், அந்த சீல் வைக்கக்கூடிய கொப்புளை வைக்கிற நோயை கொடுத்து அல்லாஹ் அவரை கொண்டுட்டான். புழக்க திறக்கஹூ பனூன லைல தேனி சலாத்தன். அவங்க பிள்ளைகள் கூட போய் கொரோனாவில் தொடமாட்டாங்க இல்லை பாடி, அந்த மாதிரி அந்த பிள்ளைகள் கூட அவனை தொடாமல் போட்டு வச்சுட்டாங்க, நாரி போச்சு அப்படிங்கிறதெல்லாம் அதில் வருகிறது. அதுக்கு இது ஒரு தகவலாச்சா. இது அபூ லஹபுடைய ஒரு விஷயம். அடுத்தது இப்போ அர்த்தத்துக்கு வாங்க. தப்பத் யதா அபீ லஹபின். அபூ லஹபுடைய 2 கைகளும் அழிந்து விட்டன. அதை கூட என்ன செய்யலான்னு கேட்டால், அந்த 2 கைகளும் இலக்கியமாக சொல்லப்பட்டான்னு அந்த கனவுல காட்டப்பட்டுச்சின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு கவுண்டர் அந்த வசனத்தில் இருக்குது. கை அழிஞ்சிருச்சுங்கிறான்ல, கையை மட்டும் எல்லாம் காப்பாற்றினான்னு சொல்கிறாங்க. கை தான் அழிஞ்சது, எல்லாம் கையத்தான் அழிஞ்சிருச்சுன்னு சொல்கிறான். கையில் மட்டும் என்ன செஞ்சான், அந்த நரகத்துக்கு ஒரு போகாமல் இருந்தார்னு அந்த கனவுல காட்டுற விஷயம் அது ஒரு மாற்றமாக இருக்குன்னு ஒரு கூடுதல் தகவலுக்கு வச்சுக்கலாம். இப்போ தப்பத்தே அபீ லஹபின், அபூ லஹபுடைய 2 கைகளும் நாசமாகட்டும், அவனும் நாசமாகட்டும். கை என்பது அவனுடைய பலத்தை சொல்லக்கூடியது, அவனுடைய ஆற்றல் சக்தி தான் கையை சொல்லுவாங்க. கை தான் எல்லாத்துக்கும் இதாக இருக்குது.
உன் கைவசம் உள்ளதும்பாங்க. கைவசம் கோடிக்கணக்கான சொத்து இருக்குல்ல, கோடிக்கணக்கான சொத்து அவன் கைவசம் இருக்கும்பாங்க. அவன் கையில் இருக்காது. அது அவன் சொத்து பேப்பர் பத்திரம் வச்சு பீரோவில் பூட்டி வச்சுருப்பான். நம்ம என்ன சொல்லுவோம், அவன் கைவசத்தில் இருக்குமோ? கைவசத்தில் இருக்காது. கைவசத்தில் பாக்கெட்டில் வச்சுக்க, அது மட்டும் தான் கைவசத்தில் உள்ளது. பாக்கி எல்லாம் கையில் இருக்காது. நம்ம என்ன சொல்லுவோம், அவனுக்கு உடைமையானதை கைவசம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்லு தான் இது. அபூலஹபுடைய கை நாசமாகட்டும்னா அவன்கிட்ட இருக்கிற அந்த சொத்து பத்து நாசமாகட்டும், அவனு நாசமாகட்டும், அவனுடைய கை நாசமாகட்டும் கைகள் நாசமாகட்டும் என்பது வந்து அவன் திரட்டிய செல்வங்களையும் அவன் நாசமாகட்டுங்கிறது அவனையும் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. சொல்லிட்டு என்ன வருதுன்னு கேட்டால், அதாவது தப்பத்தியதா அபூலஹபின் தப்ப மா, அதுதான் ரெண்டு வருது. மா அகனா அன்ஹு மாலுஹு மா கசப், அவனுடைய செல்வமும் அவன் திரட்டியவைகளும் அவனை காப்பாற்றாது. அவன் பெரிய பணக்காரன் இருந்திருக்கான்னு விளங்குது. அபூலஹப் என்பவன் வந்து இந்த சூறாவில் இருந்து நல்ல காசு பணம் நிறைய இருந்திருக்குது, புள்ள குட்டிகள் நிறைய இருந்திருக்குது. அவனுடைய செல்வங்களும் அவனை சம்பாதித்ததும் அவனை காப்பாற்றாதுங்கும் போது அவன் ஒரு பணக்காரனாக இருந்திருக்கான். பணம் படைத்தவனாக ரசூலுல்லாஹ்வுடைய உறவினர்களில் நல்ல பணம் படைத்தவனாக இருந்தான்ங்கிறது விளங்குது. அதுக்கடுத்து என்ன வருதுன்னா, எஸ்லா நாரன், அவன் வந்து நரகிலே கருகுவான். எஸ்லாண்டா எரிகிறது, நரகத்தில் எரிவாங்கல்ல, அதுக்குள்ள வார்த்தை. எஸ்லா நாரன் தாத்தலஹபின், கொழுந்து விட்டு எரியக்கூடிய அந்த நெருப்பில் வந்து அவன் என்ன செய்வான், எரிவான் அப்படின்னு சொல்லியாச்சா. இது வரைக்கும் உள்ளது அந்த கை நாசமாகட்டும் என்பதும் அவன் நாசமாகட்டும் என்பதுமே துன்யாவுடைய நாசத்தை சொல்லலை, அது வந்து மறுமையுடைய நாசத்தை தான் சொல்லுகிறதுன்னு அதையும் சொல்லிட்டோம். அதுக்கு அடுத்து அவனுடைய மனைவி படுத்துகிறது ஒம்ராத்துஹு, அவனுடைய மனைவியும் நாசமாகட்டும், அவனும் நாசமாகட்டும்னு சொல்லிட்டு ஒம்ராத்துஹு, அவனுடைய மனைவியும் நாசமாகட்டும். அவனுடைய மனைவி யாருன்னு கேட்டால் ஹம்மாலத்தல் ஹத்தப், விறகு சுமந்து கொண்டிருந்த அவனுடைய மனைவியும் நாசமாகட்டும் அப்படின்னு வருது. அப்போ விறகு சுமந்தல் என்பது வந்து என்ன கருத்து இருக்கிற ஒன்றுமே இல்லை. விறகு சுமக்கிறதுக்காக நரகத்துக்கு வரணுமா? இல்லை. அது மாதிரி அந்த அவனுடைய மனைவி யாருன்னு கேட்டால் உம்மு ஜமீல், அந்த அவனுடைய பேர் உம்மு ஜமீலுங்கிற யாருன்னு கேட்டால் அபு சுஃபியான் இருந்தார்ல, அவருடைய மகள். அபு சுஃபியானுக்கு மருமகன் இவர் யார், அபூலஹப் வந்து அபு சுஃபியானுடைய மருமகன். அவங்க மகள் தான் உம்மு ஜமீலுங்கிறவங்க. உம்மு ஜமீலுங்கிற அவங்கள வந்து தான் அந்த பெண்ணை தான் வந்து அபூலஹப் கட்டுறாரு, திருமணம் பண்ணுறாரு. அந்த பெண்ணு வந்து இவன் நல்ல வசதி உள்ளவன்னு சொல்கிறோம்ல, வசதி உள்ள ஒரு ஆள் வந்து விறகு சுமந்துட்டா இருப்பாங்க. முதல்ல இந்த சம்பவம் எப்படி பார்த்தீங்கன்னா, விறகு சுமந்துக்கிட்டு விற்கிற வேலை யார் செய்வான்னா கொஞ்சம் பொருளாதாரத்தில் அடித்தட்டில் இருக்கிறவங்க தான் செய்வாங்க. தன்னிறைவாக உள்ள ஆளுக்கு அந்த வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்கல்ல. வசதி வாய்ப்போடு இருக்கிறவங்க போயிட்டு விறகு வெட்டிட்டு சுமந்துக்கிட்டு வந்து விற்கிறவங்களாக இருந்தாங்கன்னு அர்த்தம் செய்ய முடியும்னா அதுக்கு தேவையே இல்லை. அல்லாவே நான் சொல்லும்போது அவனுடைய செல்வமும் அவன் சம்பாதித்து அவனை காப்பாற்றலன்னு சொல்லும் பொழுது அவன் ஒரு செல்வம் உள்ளவனாக இருந்திருக்கிறான்ட்டு நல்லா விளங்குறது. அவன் செல்வம் உள்ளவனாக இருந்தால் பொண்டாட்டியும் வசதியாக தானே இருப்பாங்க, அவன் பொண்டாட்டி தானே எல்லாம் சேரப்போகுது. அதனால் விறகு சுமத்தல் என்பதை வந்து விறகு சுமந்துக்கிட்டு விற்றுக்கிட்டு போவா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு அர்த்தம் செஞ்சு கதையெல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க. அதாவது விறகு சுமந்துக்கிட்டு போவா, விறகு சுமந்துக்கிட்டு போகும்போது அப்படி விறகு என்னெஞ்சு கீழே சரிஞ்சு விழுமோ அதில் உள்ள கயிறு மாட்டி கழுத்தில் சுருக்கு போட்டு அதில் செத்துருவாங்கிற மாதிரிலாம் ஒரு கதையெல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க. நேரடி அர்த்தம் கொடுக்குறாங்களாம். முதல்ல விறகு சுமத்தல்ங்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தையை பொறுத்த வரைக்கும் அரபுல வழக்கத்தில் என்ன செய்வாங்கன்னா, அந்த கோல் சொல்கிற ஆளுக்கள் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. விறகு சுமப்போர்னு என்னென்னு கேட்டால், தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்குல்ல, அது கொண்டே விறகு சுமந்து கொண்டே தீயில் போடுறது. அது எரியிறதுல எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி சொல்கிறோம். நம்ம பழமொழி தமிழ் நம்ம என்ன சொல்லுவோம், ஏன்டா எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுறேன்னு சொல்லுவோம். அது எண்ணெய் ஊற்றுறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், அவன் எண்ணெயெல்லாம் ஊற்ற மாட்டான், கோல் சொல்கிறோன்னு சொல்லுவான். அவனை எரியிறது ஏற்கனவே கோபமாக இருப்பானா, இவன் கொஞ்சம் போட்டு கொடுக்குறது. போட்டு கொடுத்தா நம்ம அதுக்கு என்ன வார்த்தையை சொல்லுவோம், எரியிற நெருப்பில் ஏன்டா எண்ணெய் ஊற்றுற, ஏற்கனவே எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, நீ எதுக்கு எண்ணெயை ஊற்றுற, எண்ணெய் ஊற்றுனான்னு கொஞ்சம் பற்றிக்கிட்டே எரியும். அப்போ இந்த உதாரணம் மாதிரி உள்ளதான் இது. நான் தமிழில் வந்து எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுறன்னு நம்ம சொல்கிறோம்ல இலக்கியமாக, அது நேரடி அர்த்தத்தில் சொல்கிறது கிடையாது. எண்ணெயை வாங்க மாட்டான், கொடுக்கவும் மாட்டான், ஊற்றவும் மாட்டான். ஆனால் நம்ம என்ன செய்வோம், எரியிற நெருப்பு அங்கே இருக்காது, ஆனால் நம்ம என்ன செய்வோம்னா எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுறான்னு சொல்கிற மாதிரி தான் அரபில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுறதுக்கு விறகு சுமப்போன்னு சொல்லிடுவாங்க. விறகு சுமக்கிறவன் விறகு சுமக்கிறவனா என்ன அர்த்தம்னு கேட்டால், ஏற்கனவே எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, அதில் விறகு கொண்டாந்து போடுறவன். விறகு கொண்டாந்து போட்டால் என்ன செய்யணும், கொஞ்சம் நேரத்துக்கு எரியும். விறகு இல்லைன்னா சீக்கிரம் அணைஞ்சு போயிடும். அணைஞ்சு போகக்கூடிய விஷயத்தையும் வந்து அதிக நேரம் எரிவதற்காக வேண்டி விறகு கொண்டே போடுவாங்கல்ல, அந்த வேலை செய்கிற மாதிரி இது வந்து பற்ற வைக்கிறது. நம்ம பற்ற வைக்கிறது மாதிரி தான் தமிழில் சொல்கிறோம்ல, அது அப்படித்தானே. ஆள் பற்ற வச்சுட்டானே, என்ன பற்ற வச்சான், பற்ற வைக்கிறது இல்லை, பற்ற வைப்பது என்பது இலக்கியம் தான். அவன் எதையும் பற்றவனும் வைக்க மாட்டான். நம்ம என்ன செய்வோம், பற்ற வச்சுட்டு போயிட்டான், பற்ற வைக்கிறான், தீ பற்றி வச்சு பத்துறது. பற்ற வைத்தலாம் என்ன எடுத்தோன்னா தீக்குச்சி எடுத்து கொளுத்தி விட்றது. கொளுத்தி விட்டான்னு சொல்லுவோம் நம்ம, அப்படின்னு சொல்லுவோம், கொளுத்தி விட்டு போயிட்டான். அப்போ கொளுத்தாமல் இருக்கும்போது கொளுத்தி விட்டான்னு சொல்கிறோமா இல்லையா,
பற்ற வைக்காமல் இருக்கும்போது பற்ற வச்சான்னு சொல்கிறோமா இல்லையா, அந்த மாதிரி உள்ள வார்த்தை தான். அவங்க வந்து பற்ற வைக்கிறேன்னு சொல்லாமல் மூளை மெட்டீரியலை கொண்டாந்து கொடுக்குறான் அந்த அர்த்தத்தை சொல்கிறாங்க. அவங்க அரபுல உள்ள பழமொழி எப்படின்னு கேட்டால், விறகு சுமக்கிறவன். நிறைய கவிஞர்களுடைய கவிதைகளெல்லாம் இந்த கோல் சொல்கிறவனை வந்து இந்த வார்த்தையை கொண்டு சொல்லியிருக்கிறாங்க. இது இஸ்லாம் புதுசாக உண்டாக்குன வார்த்தை கிடையாது. அரபுலே சர்வசாதாரண நிறைய கவிதைகள்லாம் அதுக்கு தப்சீர்களில் பார்த்தா எடுத்து காட்டுறாங்க. இந்தந்த கவிஞர் இப்படி படிச்சிருக்காரு, விறகு சுமக்கிறேன்னா இதான் அர்த்தம்னு சொல்லி. அதனால வந்து எந்த அளவுக்குலாம் சொல்கிறாங்கன்னா, விறகு சுமப்போண்டா என்ன அர்த்தம்னா, அவை வசதி உள்ளவ தான் இருந்தாலும் அந்த முள் மரத்தை வெட்டி அதை கொண்டு வந்து சுமந்துக்கிட்டு வந்து ரசூல்லா நடக்கிற பாதையில் அந்த பொம்பளை போட்டுருவா, மிதிக்கட்டுமே அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஹதீஸ் மாதிரி சொன்னால் ஒரு ஆதாரம் சொல்லணும்ல. கீழே சொல்லப்பட்டிருக்குன்னு எழுதி வைக்கிறாங்க. தப்சீர் என்ன வந்திருக்கு, கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. காணத்து தகமிலு ஷூக்க, முள் மரங்களை சுமந்து கொண்டு வந்து தத்ரஹூஃபி தரீக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் நடந்து போகிற பாதையில் பார்த்து அந்த முள்ளை போட்டு விட்ருவா, அதில் ரசூல்லா மிதிப்பாங்கன்னு சொல்லி போடுவா, அப்படிப்பட்ட ஒரு பொம்பளைன்னு சொல்லி அந்த விறகு சுமக்கிறதுக்கு அர்த்தம். விறகு சுமப்பவள்னு சொன்னால் இந்த மாதிரி இது அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. அப்படி ஒரு ஹதீஸில் இருந்தால் சொல்லலாம். அப்படி ஒரு சம்பவம் சனதோட ஒரு அறிவிப்பாளரோட அப்படி ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த பொம்பளை அப்படி தான் செஞ்சான்னு சொல்லி ஐ விட்னஸோட சோர்ஸோடு இருந்தான்னு சொல்லலாம். சொல்லப்பட்டிருக்குங்கிறாங்க. அதில் அப்படி கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அந்த அந்த நாட்டிலே வழக்கம் என்னன்னு கேட்டால், விறகு சுமக்கிற அர்த்தமே காணத்து தம்ஷி பின் நமீமா, இந்த பொம்பளை வந்து பற்ற வைக்கிற வேலையை செய்வா, அதான் வேலை. அபூலஹப் எதிரியாக இருக்கிற மாதிரி ரசூல்லா பற்றி விடா போய் என்ன செய்கிறது, தப்பு தப்பாக பிரச்சாரம் பண்ணுறது. ஆனால் ரசூல்லா வந்து அந்த பொம்பளைக்கு மக மாதிரி உறவு தானே, சின்னமாக தானே வரும். சித்தப்பாவுடைய மனைவிட சின்னமாக தான் வரும். அவள் சின்னமாவாக இருந்தும் கூட என்ன செய்கிறது, இந்த பொம்பளை வந்து பற்ற வைக்கிற வேலை, அவனுக்கு பக்க பலம் அதே மாதிரி ஸ்டைலில் அபூலஹப் என்ன மாதிரி இருந்தாலும் அதே மாதிரியே இந்த பொம்பளை இருந்திருக்காங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். இன்னும் சொல்ல போனால் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து காபாவில் உட்கார்ந்துருக்குறாங்க. அவங்களும் அபூபக்கர்னு இருக்கிறாங்க ஆரம்ப காலம். அப்போ என்ன செய்யுதுன்னா, இந்த பொம்பளை ரசூல்லா பார்க்க வருது. எங்கே வருது, காபத்துல்லாவுக்கே வருது. யார், உம்மு ஜமீல் தான் அந்த பொம்பளையுடைய பேர். உம்மு ஜமீல்னா மாவியாவுடைய சகோதரி. மாவியாங்கிறோம்ல, அவருடைய சகோதரி தான் அந்த உம்மு ஜமீலுங்கிறவங்க. அந்த உம்மு ஜமீல் என்ன செய்யணும்னா ரசூல்லாவை பார்க்க வருது. அப்போ அபூபக்கர் என்ன செய்கிறாங்கன்னா, ஆக இந்த பொம்பளை டேஞ்சரான பொம்பளைன்னு சில பொம்பளைகளுக்கு பயப்படுவாங்க எல்லாரும். இந்த வாயில் மாட்டிக்கிற கூடாது அப்படிங்கிற மாதிரி சில பெண்கள்லாம் இருப்பாங்க. வாயை திறந்து அவ்வளோதான். இப்போ ஆம்பளை கூட பயப்பட மாட்டாங்க. சில பொம்பளைகளுக்கு என்ன செய்வாங்க, மாட்டிக்கிற கூடாதுன்னு பயப்படுவாங்க. அந்த மாதிரி பேர் எடுத்த ஒரு ரவுடி மாதிரி ஒரு பொம்பளை. அந்த பொம்பளை வந்தவொன்னு அபூபக்கர் சொல்கிறாங்க, டேஞ்சரான ஆள் வருது, ரசூல்லாட்ட சொல்கிறாங்க, மாதிரி அந்த பொம்பளை வருது, அதில் கையில் கல்லை வர எடுத்துகிட்டு வருது. அப்போ எப்படி ரவுடின்னு பாருங்கள். எடுத்துகிட்டு வந்து ரசூல்லா வந்து இந்த மாதிரி சந்திக்க வரும்போது ரசூல்லா சொல்கிறாங்க, நான் வந்து மறைஞ்சி அல்லாஹ் என்னை அவன் கண்ணிலேருந்து காப்பாற்றிடுவான், நான் மறைஞ்சிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ரசூல்லா எங்கேயும் மறைஞ்சிருவாங்க. அந்த பொம்பளைக்கு தெரியும் அபூபக்கர் தான் இருப்பாங்க. அபூபக்கர் வந்து எங்கே அவர், எங்கே முகமது, எங்கே முகமது பையன் தானே அவங்களுக்கு, அவங்க உறவுக்கு வந்து நம்ம அந்த பையன்கிற வகையில் முகமது எங்கன்னவுடனே அவருக்கு இல்லைன்னு அவர் சொல்லிடுவார். அப்போ அந்த பொம்பளை என்ன கேட்குன்னா, உங்களுக்கு ஒரு குரான்லேருந்து வந்திருக்குன்னு முகமது சொல்லிட்டு தெரிகிறாரு, நான் இப்போ விறகு சுமந்தேன், நான் விறகு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அந்த ஹம்மாலத்தில் ஹத்தப்புங்கிறத வச்சுக்கிட்டு மறுக்கிற அந்த பொம்பளையை. அந்த பொம்பளை என்ன செய்யுது, நான் எங்கே விறகு சுமந்துக்கிட்டு இருந்தேன், விறகு சுமந்துக்கிட்டு இருக்கிறேன்னு உங்களுக்கு வந்து முகமது சொல்கிறாராம்ல, நான் எப்போ விறகு சுமந்தேன், என் கழுத்தில் வந்து ஈச்சமர சுருக்கு கயிறு இருக்குங்க, நான் எப்படி நல்லத்தானே இருந்துக்கிட்டு இருக்கிறேன், எதுக்கு இந்த மாதிரி பொய் சொல்லிகிட்டு இருக்கிறாரு இறைவன் பேரால் அப்படின்னு சொல்லி அந்த பொம்பளை கேட்டதாக வருது. இது கேட்டதாக வரக்கூடிய இந்த செய்தி வந்து அபூ யஅலாவில் இருந்து இன்னும் பல நூல், இப்னு ஹுஸைமாவில் இருந்து ஏராளமான நூல்களில் இருக்குது சஹீஹான ஹதீஸ். இந்த பொம்பளை இப்படி கேட்டதுங்கிறது சரியான ஹதீஸ். அப்போ அந்த விறகு சுமக்கிற அந்த அர்த்தத்தை மறுத்தாச்சுல, யாரை பற்றி சொல்லப்படுதோ அந்த பொம்பளை மறுக்குது, நான் எங்கே விறகு சுமந்தேன்னு கேட்குது. அது அப்படி ஒரு சஹீஹான ஹதீஸ் இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், விறகு சுமந்துக்கிட்டு வந்தா அப்படின்னு நெச அர்த்தமே கொடுக்குறாங்க. நெஜ அர்த்தமே இல்லைங்கிறது அந்த பொம்பளை மறுப்புல தெரியுதா இல்லையா. அந்த பொம்பளையே கேள்வி எனக்கு, நான் எங்கே விறகு சுமந்தேன், ஏன் இப்படி பொய் சொல்லணும் அப்படின்னு கேட்டுட்டு என்ன செய்து அந்த கோவத்தோட போயிடுச்சான். அவள் அந்த பொம்பளை இந்த கல்லை விட்டு அடிக்கிற வேலையை செஞ்சிருக்கு போல இருக்குது. அபூலஹப் மாதிரியே கையில் கல்லோடு தான் வருதான், அது கல்லோடு தான் வருதுன்னு அந்த பொம்பளை கல்லை விட்டு எரிஞ்சிருவா, அதனால ஒளிஞ்சிக்கிறேன்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் தலைமறை வாங்கிக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஹதீஸில் வருது. அதனால் வந்து இந்த இதுக்கு வந்து அர்த்தம் என்னென்னு கேட்டால், இந்த அதாவது கோல் சொல்கிறதா அர்த்தம், பற்ற வைக்கிறது. அம்மாளத்தில் ஹத்தப்புக்கு அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி வந்து அவருடைய கழுத்தில் வந்து முறுக்கேறிய ஈச்சங்கயிறு இருக்குன்னு சொல்கிறோம்ல, கழுத்தில் கயிறு இருக்குங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், கழுத்தில் ஏதோ மூட்டை தூக்கிட்டு போகும்போது அந்த கயிறு கழுத்தில் சிக்கி அதனால் அவள் செத்துருவா அப்படிங்கிற அர்த்தம்லாம் கிடையாது. சாதாரணமாக தான் செத்தான் அந்த பொம்பளை.
அந்த பொம்பளையுடைய மரணம் வந்து சாதாரணமான மரணம் தான் வந்து செய்த பிற அவளுக்கு அந்த மாதிரி சம்பவம்னா நடக்கவே கிடையாது. அப்போ ஏன் கழுத்தில் சுருக்குன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டால் இதுவும் இலக்கியமாக எல்லா பாஷையிலையும் உண்டு. அவனுக்கு தூக்கு கயிறு தான் சொல்லுவோம். ஒரு ஆளுக்கு செத்து போயிடுவான்னு சொன்னால் என்ன செய்வான், அவனுக்கு தூக்கு தான் சொல்லுவோம். அவனுக்கு தூக்குனா கயிறு தானே, அவனுக்கு தூக்கு தானே என்ன அர்த்தம், அவனுக்கு வந்து செத்துருவான் அப்படிங்கிற ஒரு அவனுக்கு தண்டனை இருக்குது அப்படிங்கிறதுக்காக வேண்டி சில வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துவோம். நம்ம ஆத்தியார்கிட்ட பசங்க போட்டு கொடுப்பாங்கல்ல, நல்ல சாப்பாடு கிடைச்சிம்பாங்க. சாப்பாட்டுக்கு சாப்பாடுன்னு அர்த்தம் கிடையாது, அடின்னு அர்த்தம். இப்படி ஒன்றுக்கு ஒரு அர்த்தம் இருக்குல்ல. அந்த மாதிரி இந்த பொம்பளை வந்து தூக்கு கயிறு இருக்குன்னு சொல்ல அர்த்தம் என்னென்னு கேட்டால் நாசம்னு அர்த்தம். தூக்கு கயிறில் போட்டால் என்ன செய்வான், செத்துருவான். ஒருத்தனை தூக்கில் போட்டால் அவன் செத்துருவாங்கிறதுக்கு அர்த்தம் அழிவு. அப்போ அவளுக்கு நாசம்தான், அவருடைய கழுத்தில் வந்து தூக்கு கயிறு இருக்குது நாசமாகும்னு சொல்கிறத தவிர இது வந்து நேரடி அர்த்தத்தில் சொல்லப்பட்டதில்லை. இது ஒரு இலக்கியமான ஒரு அர்த்தம் இந்த தப்பத்தியதாவுடைய சூறா. அப்போ இதில் ரெண்டு இலக்கியம் இருக்குது. என்ன இருக்குன்னு கேட்டால், ஒன்று வந்து ஹம்மாலத்துல் ஹத்தப், அதாவது விறகு சுமபவல் அப்படிங்கிறது நேரடி அர்த்தம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவர் விறகு சுமக்கவும் கிடையாது, விறகு சுமக்கிறதுங்கிறது அப்படி ஒரு கெட்ட ஒரு நரகத்துக்கு உரிய ஒரு காரியமும் கிடையாது. அப்படி ஒரு விஷயம் இருக்குது. அடுத்து என்னன்னு கேட்டால், அவங்களுக்கு வந்து அந்த தூக்கு கயிறுன்னு சொல்கிறது இருக்குல்ல, ஈச்ச மரக்கு முறுக்கேறிய ஈச்சங்கயிறுன்னு வருதில்ல, அதனுடைய அர்த்தம் வந்து தூக்கு போட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது, நாசம்னு அர்த்தம். நாசத்தை சொல்வதற்கு அந்த மாதிரி வந்து இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அரபுல பழக்கத்தில் உள்ளது தான். இது ஒரு இலக்கியமாக வந்த ஒரு விஷயமாச்சு. அடுத்ததாக வந்து இன்னொரு இலக்கியமான சொல்லு குரானில் வந்து அந்த முடிச்சு போடுறதுன்னு சொல்கிறோம்ல, முடிச்சு போடுதல்ங்கிற விஷயம் குரானில் வந்து பல இடங்களில் வருது, பல விஷயங்களுக்கு வருது. அது எந்த இடமுமே முடிச்சுங்கிற அர்த்தத்தில் வரல. முடிச்சு தான் அதுக்கு அர்த்தம். அகராதியில் என்ன அர்த்தம்னு கேட்டால், முடிச்சுன்னா ஒரு நூலை போட்டு முடிகிறோம்ல, ஒரு நூலை போட்டு முடிச்சு போடுறோம்ல, அதுக்கு பேர் தான் முடிச்சுங்கிறது. ஆனால் வந்து குரானில் முடிச்சுங்கிறது பல விஷயங்களுக்கு சொல்லப்படுது. ஆனால் அது முடிச்சுங்கிற அர்த்தத்தில் சொல்லப்படலை. முடிச்சுன்னு அதில் வாசகம் முடிச்சுன்னு இருக்கு, நம்ம முடிச்சுன்னு அர்த்தம் செய்யவே முடியாது. அப்படியான ஒரு இடங்களாக இருக்கும். நம்ம தமிழில் கூட என்ன செய்யணும், முடிச்சுங்கிற வார்த்தையை தமிழ்லேயே நம்ம யூஸ் பண்ணுவோம். என்ன யூஸ் பண்ணுவோன்னு கேட்டால், அந்த பிக் பேட் அடிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம என்ன போடுவோம்னா முடிச்சவிக்கின்னு சொல்லுவோம். முடிச்சவிக்கின்னு சொன்னால் அந்த காலத்தில் என்ன கேட்டால், அந்த சுருக்கு பை மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் பணத்தை போட்டு முடிச்சை போட்டு வச்சுருப்பாங்க. அதை அவுத்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க, களவாண்டு போயிடுவாங்க. அந்த பெண்கள் வந்து சுருக்கு பை மாதிரி போட்டிருப்பாங்களா, அதை இப்படி அந்த முடிச்சு அவுத்தோன்னே அந்த சுருக்கு போய் திறந்துடும், அது உள்ளே இருக்கிற சில்லற காசெல்லாம் எடுத்துகிட்டு ஓடி போயிடுவாங்க. அந்த முடிச்சவிக்கிங்கிறது வந்து அந்த பிக் பாக்கெட் அடிக்கிறவன், ஏறக்குறைய அந்த நம்ம காலத்தில் பிக் பாக்கெட்டுங்கிறோம்ல, பிக் பாக்கெட் அடிக்கிறவனுக்கு உள்ள வார்த்தை எது, முடிச்சவிக்கிறோம். ஆனால் முடிச்சு அவுக்காமல் இருந்தாலும் அவனுக்கு முடிச்சு வைக்கிட்டு போய் சொல்கிறோமா இல்லையா, சரியான முடிச்சு வைக்கிறோம். யார் முடிச்சில் காசு போட்டு வச்சுருக்கா, இப்போ யார் போய் அவுக்குறா, களவாணி பையங்கிறது இப்போ கூட என்ன செய்யணும், முடிச்சு வைக்கிறோம். ஏன்னு கேட்டால் அந்த வரலாற்றின்படி துவக்கம் அப்படி தான் ஆரம்பிச்சு, முடிச்சு அவுக்கிற காரணத்தினால அந்த பேர் வந்துச்சு. அப்போ நம்ம கூட அந்த முடிச்சுங்கிற எப்படி போடுறோம், நம்ம முடிச்சு இப்போ நீங்களும் இந்த முடிச்சு போட்டாங்கன்னு சொல்கிறோமா இல்லையா, 2 பேருக்கு மத்தியில் முடிச்சு போட்டு விட்டாங்கன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு அந்த அர்த்தத்துக்கு முடிச்சா போடுறாங்க. முடிச்சு போடுதல் என்பது வந்து பல விஷயங்கள் சம்மந்தமில்லாத 2 சேர்த்து விட்டாங்கன்னா முடிச்சு போட்டு விட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. முடிச்சுலாம் போட மாட்டான், அதுக்கு கயிறும் கிடையாது, முடிச்சு போடுறதும் கிடையாது. அப்போ முடிச்சு என்ற விஷயம் வந்து அரபிலையும் சரி தமிழ்லையும் சரி அது வந்து முடிச்சியையும் குறிக்கிறதுக்கு இருக்கிறது. நெசமாக ஒரு நூலை எடுத்தான் முடிச்சு போட்டான் அந்த இடத்துல மட்டும்தான் முடிச்சு வருமே தவிர, நூல் சம்மந்தப்படாத எந்த விஷயத்தில் வந்தாலும் அது முடிச்சுன்னு அர்த்தம் கிடையாது, ஒரு இலக்கியமான அர்த்தம் தான் கொடுக்கப்படும்னு வைங்களேன். அந்த மாதிரி தான் குரானில் வந்து முடிச்சுங்கிற வார்த்தை வருது. ஆனால் எந்த பல இடங்களில் வருது, ஒன்று நான் காட்டுறேன். முடிச்சுன்னு வரக்கூடிய எந்த இடமுமே முடிச்சு குறிக்காது, வேறு அர்த்தத்தெலாம் தரப்படும். அதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், மூசா நபியுடைய விஷயம் 20வது சூறாவில் 25, 26, 27 அதில் என்ன செய்வார்னு கேட்டால், அல்லாஹ்ட்ட துவா செய்கிறார். ரப்பி இஷ்ரஹ் லி சத்ரி, இறைவா என்னுடைய இதயத்தை விசாலமாக்கு, வயஸ்ஸிர்லி அம்ரி எனது காரியத்தை எளிதாக்கு, வஹலுல் உக்தத்தம் மின் லிசானி எனது நாக்கில் உள்ள முடிச்சு என்னை அவிழ்த்து விடு. நாக்கில் முடிச்சு போட இயலுமா, முதல்ல நாக்குங்கிற இழுத்து யாருக்கா முடிச்சு போட்டு காட்டுங்க பார்ப்போம், உலகத்தில் யாருக்குமே போட இயலாது. ஆனால் நாக்கில் முடிச்சுங்கிறார் அவர். எனது நாக்கில் உள்ள முடிச்சு தான், வார்த்தைக்கு முடிச்சு தான் இருக்குது, என்னுடைய நாக்கில் உள்ள முடிச்சை அவிழ்த்து விடு அப்படின்னு சொன்னார்னு சொல்லி 20வது சூறாவில் 27வது வசனத்தில் இருக்கிறது. அப்போ இந்த முடிச்சுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னோம்னா, வேறு வசனங்களில் இவர் என்ன அர்த்தத்தில் சொன்னாருங்கிறது வேறு வசனத்தில் விளங்குறது. முடிச்சுன்னு இந்த இடத்துல சொல்லிவிட்டார். அல்லாஹ்ட்ட துவா செய்யும் போது, யாரெல்லாம் என் நாக்கில் உள்ள முடிச்சை அவிழ்த்துடணும்னு, கண்டிப்பாக இது முடிச்சா இருக்க முடியாது. முடிச்சுன்னா நாக்கில் ஒரு சிக்கல் அவருக்கு இருக்குது. நாக்கில் சிக்கல்னா பேச்சில் சிக்கல்னு அர்த்தம். நாக்கில் சிக்கல்னு அர்த்தம், பேசும்போது திக்கிறதா இருக்கலாம், திணறதா இருக்கலாம்,
தெத்தி தெத்தி பேசுவாங்கள்ல, அது மாதிரி பேச்சாக இருக்கலாம், திக்கி திக்கி பேசுவதாக இருக்கலாம். அல்லது வந்து சில பேர் சில எழுத்து சிலருக்கு வராது, சில எழுத்துக்களை வேறு மாதிரி உச்சரிப்பு என்ன சொன்னாலும் வராது. அந்த மாதிரியான அதெல்லாம் நாக்கில் உள்ள குறைபாடு தானே. ஒரு தெளிவான கருத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த வார்த்தைகளும் தெளிவாக பேசக்கூடியவராக இருக்கணும். இவர்கிட்ட அதில் ஒரு குறைபாடாக நபியாக இருந்தாலும் அதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. எந்த நபியாக இருந்தாலும் அவருக்குள்ள அந்த திக்குவாய் அவர் குணப்படுத்த முடியலையில, அதே மாதிரி தான் இருக்கிறாரு. அப்படி இல்லாமல் படைச்சிருக்கலாம்ல. நபிமார்கள் என்ன செய்வாங்க, அவுளியாக்கள் இதை பண்ணுவாங்கிறீங்களா? அப்படிலாம் இருந்து அவருக்கு இந்த மாதிரி நாக்கில் ஒரு குறைபாடு இருக்குது தேவையில்லையே. அல்லாஹ் படைப்பான். இப்போ நான் இருக்கிறேன்னு காட்டுறதுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், யாருக்கு வேணாலும் எந்த குறை வேணாலும் கொடுப்பான். இவருக்கு அந்த குறை கொடுத்துட்டானா இவர் எதை பற்றி சொல்கிறாருன்னு கேட்டால் 26வது சூறாவில் 12-13 வசனத்தில் வருது. என்ன வருதுன்னா, அல்லாஹ் வந்து ஃபிரௌன்ட்ட போக சொன்ன உடனே அவங்க சொல்லுவார், மூசா நபி சொல்லுவார், ரப்பி இறைவா இன்னி அகாஃப் ஐயு கதிபூன், என்னை வந்து அவர்கள் பொய்யராக்கி விடுவார்கள் என்று நான் பயப்படுறேன். நான் போய் பிரச்சாரம் பண்ணால் ஏற்றுக்கிற மாட்டாங்க, என்னை பொய்யராக்கிடுவாங்க. எலீகு சதுரி, என்னுடைய உள்ளம் வேற ரொம்ப இறுக்கமாக இருக்கிறது. என் தெலுங்கு லிசானி, என் நாக்கு வந்து செயல்படாதுங்கிறார். முடிச்சுக்கு அதான் அர்த்தம். என் தெலுங்கு லிசானின்னா நாக்கு வந்து சரியாக செயல்படாது. அதனால் இப்போ அரசியலா ஹாரூனையும் சேர்த்து எனக்கு துணையை அனுப்பி வை. நான் வந்து தூதராக போகிறேன், அவர் பேசுவார். ஹாரூனுக்கு வஹி இவருக்கு வரும், அவர்கிட்ட எடுத்து சொல்லி அவர் தான் அந்த பேசக்கூடியவராக இருப்பார். ஹாரூன் வந்து நல்லா பேசுவார், எனக்கு நல்லா பேச்சு வராதுங்கிறார். அப்போ நல்லா பேச்சு வராது என்பதை தான் அந்த வசனத்தில் முடிச்சுன்னு சொல்லியிருக்கிறார். முடிச்சு அவிழ்ந்து சொல்கிறார்ல, முடிச்சுலாம் கிடையாது, பேசுகிறதுல ஏதோ ஒரு பிரச்சனை அவருக்கு இருந்திருக்குது அப்படிங்கிறது அதில் வழங்குகிறோம். அதே மாதிரி வந்து இன்னொரு இடத்துல எப்படி வரும்னு கேட்டால், இது வந்து 28வது சூறாவில் வரக்கூடியது 33, 34, 35 வரிசையாக படித்தோம்னு சொன்னால், அப்போ இரவா அவர் சொல்கிறார், அல்லாட்ட பிறவுன்ட்ட போன்று சொன்னவுடனே அல்லாட்ட அவர் சொல்கிறார் மூசா நபி, ரப்பி இன்னி கத்தல்த்து மின்ஹும் நப்சன், நான் வந்து ஒரு ஆளை கொன்று விட்டேன்னா 2 பேர் சண்டை போட்டு இருப்பாங்க. இவர் போய் என்னப்பான்னு கேட்பார். இவர் கேட்டவுடனே ஒரு ஆள் வந்து இவரை சேர்ந்த இஸ்ராயல்காரர், ஒரு ஆள் வந்து ஃபிரௌனுடைய கோத்திரம், ஃபிரௌனுடைய ஜாதிக்காரங்களும் இஸ்ரவேல் ஜாதியினரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. சண்டை போட்டோன்னு இவர் போயிட்டு இருப்பாரா, அப்போ இவர் கூப்பிடுவார், யார் இஸ்ராயல்காரர், மூசாவே என்னை காப்பாற்று அப்படின்னோடனே இவர் என்னன்னு போய் விசாரிக்காமல் ஒரு அடி கொடுப்பார். யாருக்கு அந்த கிபுத்திங்கிறவனுக்கு ஒரு அடியை கொடுப்பாரு. ஒரு அடி கொடுத்தா நான் செத்துருவான் ஆடு. அவர் கொலையெல்லாம் செய்யலை, சும்மா அடிக்கிறதுக்காக தட்டி கேட்குற அடிப்போம்ல, அந்த மாதிரி ஒரு அடியை கொடுத்தவொன்னே மூசா ஒரு குத்து விட்டார், பொக்கலா அழகி, அவங்க கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு வருது. அதைத்தான் அவர் சொல்லி காட்டுறாரு. கொலை செய்யணும்லாம் சொல்லலை, நபிமார்கள் கொலையெல்லாம் செய்ய மாட்டாங்க, சும்மா ஒரு தற்செயலாக ஒரு அடிக்கும்போது செத்து போயிட்டார். ஆனால் அது கொலைன்னு தான் சொல்லுவாங்க. உலகத்து பார்வை கொலையும்பாங்க, நீதியின் பார்வையில் அது கொலைன்னு சொல்ல மாட்டாங்க, தண்டிக்க மாட்டாங்க. மக்கள் பேச்சில் கொலையும்பாங்களே தவிர விசாரிக்கும் போது இதில் அடித்தான் செத்துட்டான்னு சொல்லுவாங்களே தவிர கொலகாரன்ற தண்டனை வந்து உலகத்தில் எந்த நாட்டிலையும் கூட கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி உள்ள விஷயம். ஆனால் அவர் சொல்கிறார், இன்னி கத்தல்த்து மின்ஹும் நப்சன், நான் வந்து அந்த ஃபிரௌன் கோத்திரத்தில் ஒரு ஆளை கொன்று விட்டேன், ஃபஹாஃப யக்துலூன், என்னை அவர் கொன்று விடுவார்கள் என்று நான் பயப்படுகிறேன். அதனால வகை ஹாரூனும், என்னுடைய சகோதரர் ஹாரூன் இருக்கிறார், அஃப்ஸஹு மின்னி லிசானன், அவர் என்னை விட தெளிவாக பேசக்கூடியவருங்கிறார். என்னை விட தெளிவாக பேசுகிறவர்னு அர்த்தம் வழங்கி போச்சு. இவருக்கு தெளிவாக பேச வராது. மூசா நபிட்டு இருந்த குறை வந்து கொன்னலாக இருக்கலாம், திக்குவாயாக இருக்கலாம், அது ஏதோ ஒன்று தெளிவாக பேச வராது. உச்சரிப்புகள் சில வார்த்தைகளை உச்சரிப்பு சரியாக வராமல் இருக்கலாம், ஏதோ ஒரு குறைபாடு, அதுதான் முடிச்சுங்கிறார். முடிச்சு நடத்தும் செய்யக்கூடாது. என்னுடைய நாமில் உள்ள முடிச்சு அவிழ்த்து ஒன்று தமிழில் சொல்லிட்டு போயிடலாம். சொல்லும் போதே என்ன மனசில் வரணும், முடிச்சுன்னா முடிச்சு கிடையாது, முடிச்சுலாம் நாவுக்கு போட முடியாது, அது நாக்கு அதே மாதிரி தான் இருக்கும், எவ்வளோ நீளமான நாக்காக இருந்தாலும் முடிச்சு போட முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நாக்கில் முடிச்சு என்பது நாக்கில் ஏற்பட்ட ஒரு குறைபாடு. அந்த குறைபாடு வந்து எந்த குறைபாடுன்னு சொல்லப்படலை, ஆனால் தெளிவாக பேசுகிறது சம்மந்தமான குறைபாடு தான். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஹூ அஃப்ஸஹு மின்னி லிசானன், ஹாரூன் வந்து என்னை விட தெளிவாக ஃபஸாகத்தாக பேசக்கூடியவராக இருக்கிறாரு, அதனால் அவரை எனக்கு அனுப்பிவிடு அப்படின்னு சொன்ன உடனே அவரையும் சேர்த்து அல்லாஹ் நபியை அனுப்பி வச்சான்னு வருது. அப்போ இதில் வந்து பேசத்தான் முடிச்சை அவிழ்த்து விடுன்னு சொன்னது வந்து எதைத்தான் சொன்னாங்க மூசா நபி சொல்கிறாங்க, முடிச்சையை சொல்லலை, எனக்கு ஒரு குறையை வந்து அவிழ்த்துங்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் வந்து அதை ஏற்றுக்கிறல. அவர் துவா செஞ்சுட்டாலும் அது மாற்றணுன்னா மாற்றலை. ஏன்னு கேட்டால் அவர் பேசும்போது அப்படி தான் போய் பேசுகிறார். ஃபிரௌன்கிட்ட பேசும்போது ஃபிரௌன் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஃபிரௌன்கிட்ட போய் பிரச்சனை பண்ணுறாரா, ஃபிரௌன்னு சொன்னோன்னே மக்கள்கிட்ட சொல்கிறான் ஃபிரௌன், ஆனால் ஹைரும் மின் ஹாதல்லதி ஓ மஹீன் ஒலா யகாது யுபீன், தெளிவாக பேச தெரியாத இந்த அளவில் நான் எவ்வளோ பெட்ரு தெரியுமான்னு கேட்குறான். ஃபிரௌன் என்ன செய்யறான், தனக்கு ஒழுங்காக பேச்சே வராது,
இவரோட நான் எவ்வளோ சிறந்தவன்ட்டு மக்கள்கிட்ட என்ன செய்யறேன், இவர் பிரச்சாரம் பண்ண உடனே நபின்னு சொல்லி சில வாதங்கள்லாம் வைக்கிறார். சபையோர்லாம் கூடி இருக்கிறாங்க. அந்த சபையோர்கிட்ட இவரை பொய்ப்படுத்திருக்கவன் என்ன வாதம் வைக்கிறான்னா, ஒலா யக்காது யுபீன், தெளிவாக பேச தெரியும் அந்த ஆளுக்கு, நான் தெளிவாக பேசுவேன், தெளிவாக பேசுகிற என்னை விட இவர் தூதர்னா நீங்கள் ஏற்றுக்க முடியுமா, நான் இவரோட நல்லா தெளிவாக பேசுகிறேனே அப்படிங்கிறான். அந்த குறைபாடு அந்த துவாவுனால நீங்களே. அவர் கேட்டார், நபிமார்கள் கேட்கறலாம் ஏற்றுக்கணும் அவசியம் கிடையாது, அதெல்லாம் அப்படி படைச்சிருக்காங்கன்னா அப்படி தான் இருந்திருக்கிறார். அப்படி இருந்தாருன்னா ஹாரூனை துணைக்கு அனுப்பணும், அதே குறையை சரி பண்ணி அவரே பேசி வர வச்சிடலாமே. ஹாரூனை அவர் கோரிக்கையை ஏற்று என்ன செய்யறான், அல்ல அவர் பாதி தான் ஏற்றுக்கிறான். அவர் முடிச்சு அவுக்க சொன்னார்ல, அதை எல்லாம் ஏற்றுக்கிறல. எனக்கு கூட ஒரு ஆள் அனுப்புன்னு சொன்னார்ல, அதை ஏற்றுக்கிட்டான்ல. ஏற்றுக்கிட்டு உனக்கு நல்லா பேசத்தான் ஆள் வேணும், இவர் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பேசுவதற்கு ஒரு பேரலாம் ஒரு ஆளை கொடுத்தானே தவிர அவர்கிட்ட இருக்கிற அந்த குறையை எல்லாம் நீக்கவே இல்லை. அது மாதிரி இருந்தார். நீக்கலைங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், அந்த ஹாரூனை கொடுத்தது ஆதாரம். ஹாரூனை கொடுத்ததுக்கு பேச தானே கொடுத்தான்ல, பேச இது கொடுக்கணும், இவருக்கே பேச்சு சரியாக வந்துட்டா இது கொடுக்கணும். இவருடைய நாக்கில் உள்ள அந்த குறைபாடெல்லாம் நீக்கிட்டான்னு சொன்னால் உனக்கு பேச்சு தானே பிரச்சனை, அதுக்கே ஹாரூனை கூப்பிட்ற, உனக்கு நான் நாக்கை சரி பண்ணுறேன், நீனே போய் பேசன்னு சொல்லலாம்ல. அவர் கேட்டார், பாதி எல்லாம் ஏற்றுக்கிட்டான். ஒரு பேச வராது, ஒரு தீர்வு தானே கேட்குற, நீ சொல்கிற தீர்வு இல்லை, நான் வேறு தீர்வு தர்றேன். என்ன தீர்வு, நாக்கில் உள்ள கொன்னெல்லாம் நீக்க சொல்கிற, அது நீக்க மாட்டேன், ஒரு ஆள் கேட்குற அதை வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாரூன் ஹாரூன் நபியா, ஹாரூனையும் அவர் துணையாக நபியா ஆக்கிட்டோன்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ நபியாக அனுப்பிவிட்டது என்ன காட்டுதுன்னு கேட்டால், இவர் கடைசி வரைக்கும் எப்படி தான் இருந்திருக்காருன்னு காட்டுது. அதுக்கப்புறம் அந்த ஃபிரௌன்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணும்போது அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், அதை சொல்லி தான் அவர் நிராகரிக்கிறான். மக்கள் மத்தியில் என்ன செய்கிறான், நான் ஹைரூன், நான் இவரை விட சிறந்தவன்கிறான். எதில் சிறந்தவன், நான் நல்லா பேசுவேன், இவருக்கு நல்லா பேச வராது. அப்போ நல்லா பேசக்கூடிய என்னை விட நல்லா பேசாத இவரை ஏற்றுக்கிறீங்களான்னு கேட்குறான். ஒலா யக்காது யுபீன், தெளிவாக பேச தெரியாதவரை விட நான் சிறந்தவன் இல்லையா அப்படின்னு கேட்டதுனால அவர் மூசா நபியுடைய அந்த 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 துவா முழுசாக ஏற்றுக்கிறலாம். அவர் துவா செஞ்சார், இறை உள்ளத்தை விசாலமாக்குண்டார், விசாலமாக ஆக்கியிருப்பான், அதுக்கு பிரச்சனை இல்லை. ரெண்டாவது முடிச்சு அவுக்கு சொன்னார், துணைக்கு ஒரு ஆளை கேட்டார், துணைக்கு ஒரு ஆளை கேட்டது எல்லாம் ஏற்றுக்கிட்டானே தவிர அந்த முடிச்சை அவிழ்க்கிற முடிச்சையை நீக்குவாயாகன்னு இருக்குல்ல, அது ஏற்றுக்கொள்ளப்படலை. அப்படி தான் கடைசி வரைக்கும் இருந்திருக்கிறார். அதுக்கு அடுத்தது இதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, தப்சீர்களில் இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி இவர் எதுக்காக வேண்டி இவர் கொன்னல் வந்துச்சுன்னு கேட்டால், அதுக்கு ஒரு கதை, ஒரு கதையை சொல்கிறது தான் தப்சீர்னால கதை சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமாக ஒரு கதையை சேர்த்து விட்ருவாங்க. அதுக்கு சனதும் இருக்காது, அறிவிப்பாளர் வரிசையும் ஒன்றும் இருக்காது, சும்மா கதை தான். என்ன கதைன்னு கேட்டால், இவர் சின்ன பிள்ளைய பீரோன்னு தானே வளர்க்குறான். ஆற்றுல போட்டுருவாங்க, போட்டோன்னு என்ன செய்வாங்க, நம்ம பிள்ளைய வளர்த்துக்கிறோன்னு சொல்லி அதை எடுத்து வளர்ப்பாங்க. பிறவுன்னு அவனுடைய மனைவியும் சேர்ந்து வளர்ப்பாங்க. வளர்க்கும்போது என்ன செய்யணும்னா, அந்த சின்ன பிள்ளையா இருக்கும் மூசா என்ன செய்வார்னா, ஒரு விளையாட்டு பொருளை எடுத்து பிறவனை அடிச்சு விடுவார். சின்ன பிள்ளை அடிக்கும்ல, அடித்தவன் அவன் சரியான கோவம் வந்துருச்சு, இவன் நம்மளை அடிக்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி கடுமையான கோவப்பட்டானான் பிறவன். கோவப்பட்டு அவனை ஏதாவது செய்யணும்னு நினைக்கும் போது அவன் பிறவனுடைய மனைவி சொன்னாங்களா, அப்படின்னா சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னவுடனே அவன் அதெல்லாம் முடியாதுன்னு கோவத்தை அடக்க முடியலையான். உடனே என்ன செஞ்சாங்களாம், ஒரு தட்டில் மாணிக்கக்கல், இன்னொரு தட்டில் நெருப்பு கங்கு, ரெண்டையும் கொண்டு வர சொன்னாங்களாம். யார், ஃபிரௌனுடைய மனைவி. கொண்டு மூசா கிட்ட கொடுத்தவுடனே இவர் விவரமான ஆளாக விவரம் இல்லாத கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி இந்த மாணிக்கக்கல்லை எடுத்துட்டா நல்ல விவரமாக தான் இருக்காருன்னு அறிஞ்சிக்கிறாங்களாம். தீக்கங்கு எடுத்துன்னு சொன்னால் சின்ன பிள்ளை ஒன்றும் தெரியாத பிள்ளைன்னு எடுத்துக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அதை கொடுத்தாங்களாம். கொடுத்தவொன்னு நினைச்சாரா, மூசா நபி மாணிக்கக்கல்லை எடுக்க போனாராம். ஜிப்ரீல் உடனே கையை பிடிச்சி நெருப்பில் கையை வச்சாராம். நெருப்பில் எடுத்து வாயில் போட்டோன்னே அந்த வாயில் போட்டதுனால தான் இது வந்துச்சு. நெருப்பு கங்கு எடுத்து வாயில் போட்டார்ல, அதனால தான் இந்த நாக்கில் குறை. இது கதை, இது நாக்கில் குறைன்னு அல்லாஹ் படைக்கும் போது படிக்க மாட்டானா. நாக்கில் குறைபாடு உள்ளவனுக்கெல்லாம் அப்படி ஒரு சம்பவமாக இருக்குது. நாக்கில் குறைபாடுனா அப்படி ஒரு குறைபாடு உள்ளவனா எல்லாம் படைக்கத்தான் செய்வான். மூக்கில் குறை இருக்குது, நாக்கில் குறை இருக்குது, கண்ணில் குறை இருக்குது, கையில் குறை இருக்குது, பலவிதமான குறைகள் இருக்குல்ல. இதுக்கு ஒரு காரணம் கண்டுபிடிக்கிறாங்க. இது தப்சீர்களில் எழுதி வச்சுக்கிறாங்க. எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது, கட்டுக்கதை. இது ஜிப்ரீல் பொறுத்தா. அதுக்கு பிறகு நான் கேட்குறேன், இதில் தற்செயலாக எடுக்கிறத வச்செல்லாம் முடிவு எடுப்பாங்க. சின்ன பிள்ளை அப்படி எடுக்கும், ஒரு அப்படி எடுத்தால் என்ன செஞ்சுருப்பாங்க. இப்போ தவறுதெல்லாம் மாணிக்கங்கள் எடுத்தால் வேணும்னு சொல்லிட்டு எடுத்து எடுக்க முடியுமா? இப்படி யாராவது புரிவாங்களா? இதன் லாஜிக் இல்லாமல் என்ன செய்கிறாங்க, இந்த கட்டுக்கதை எழுதி வச்சுக்கிறாங்க. இது ஒரு விஷயமாச்சா. இந்த முடிச்சு சம்பந்தமாக இன்னும் பல வசனங்கள் இருக்கிறது. அந்த வசனங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம்.